பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் ஒரு கிறிஸ்தவ போதகருடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய சமநிலை. இந்த சமநிலை வாழ்க்கை இல்லாததுனால ஊழியங்கள் வெற்றி அடைந்தால் குடும்பம் நஷ்டமடைகிறது, குடும்பம் வெற்றி அடைந்தால் ஊழியம் காணாமல் போய்விடுகிறது. இப்படி இந்த ஊழியத்துக்கும் குடும்பத்துக்கும் இடையில் உள்ள சமநிலை பராமரிக்கப்படலை. ஊழியத்துக்கும் போதகருக்கும் இடையில் இருக்கிற சமநிலை பராமரிக்கப்படலை. அதுபோல் ஊழியத்துக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற சமநிலை பராமரிக்கப்படலை. அது தெரியாமல் நம்ம இருக்கிறோமா அல்லது தெரிந்ததை விட்டு விடுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற இவைகளிலே நாம் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு சமநிலை பிரமாணத்தை கைக்கொள்கிறோமோ. வேதம் சமநிலை பிரமாணத்தை சொல்லுகிறது. இரக்கம் இருக்கிற இடத்துல நியாய தீர்ப்பு இருக்கும், நியாய தீர்ப்பு இருக்கிற இடத்துல இரக்கம் இருக்கும், கிருபை இருக்கிற இடத்துல கண்டிப்பு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சமநிலையை நாம் கடைபிடித்தால்தான் நம்முடைய ஓட்டம் சரியான ரீதியிலே போக முடியும். இல்லை என்றால் போகாது. கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷ ஊழிய அனுபவத்தில், ஒரு 55 வருஷ கிறிஸ்தவ அனுபவத்தில் நான் கண்டு கொண்டதும், என்னை மாற்றி கொண்டதும், என்னை சீர்படுத்தி கொண்டதும் நிறைய இந்த காரியங்களில் தான். நம்ம யாருமே ஒரு காரியத்தில் துவங்கும்போது நம்ம சரியாக இருந்திருக்க முடியாது. ஆனால் போக 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 நம்ம அதில் சீர்படுத்தி கொண்டே போவோம். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில், இப்போ பேதுருவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், பேதுரு வாழ்க்கையில் துவக்கத்தில் நிறைய தடுமாற்றம் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு அவர் ஒரு ஸ்டெடியான வாழ்க்கைக்குள்ளே தடுமாறிக்கொண்டு மறுதளித்து கொண்டிருந்தவனை தூக்கி ஒரு திருச்சபை, அதாவது இந்த பெந்தகோஸ்தே ஊழியத்தினுடைய தூணாக கர்த்தர் நிறுத்திவிட்டார். அவன் செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் we may think that he is disqualified. அவன் அதுக்கு தகுதி இல்லை, தகுதி இழந்தவன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் தேவன் அவனை தகுதிப்படுத்தினார். தேவன் தகுதிப்படுத்தி ஒரு தூணாக, ஒரு பில்லராக பேதுருவை நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே இந்த ஒவ்வொரு ஆகவே தேவனுடைய கிருபை என்பது எல்லாவற்றையும் விட பெரியது. தகுதி இழந்த மனிதனையும் தகுதிப்படுத்தி அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அந்த மனுஷனை பயன்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். நம்ம தகுதியினால நம்ம பயன்படலை, ஆனால் தேவன் நமக்கு அளித்த கிருபையினால நாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே பேதுருடைய துவக்கத்துக்கும் அதுக்கு பின்பு பேதுரு செய்த ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஒரு பயந்தவன், ஒரு பெண்ணுக்கு முன்னால் மறுதளித்தவன் சிலுவைக்கு முன்னால் போய் நின்று, ஈவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது கூட அவன் பின்னால் போகலை. ஆனால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிலுவையை சந்தித்த போது என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொன்னான். அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த ஒரு வீரியம் அவனுக்கு எப்படி வந்தது? அதாவது கோவாடிஸ் என்று சொல்லுகிற அந்த ஒரு இதில் பேதுருவை பற்றி சொல்லும்போது, மாலை மயங்கும் நேரத்திலே ரோமாபுரியை விட்டு இந்த விசுவாசிகள் எல்லாம் நீங்கள் ரோமாபுரியை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லி பேதுரு வெளியே நடந்து வர்றார். அப்படி வரும்போது ஒரு இடத்துல வந்த உடனே இயேசு சிலுவையை தூக்கிக்கிட்டு ரோமாபுரிக்கு போகிறார். இவர் வெளியே வர்றாரு, அவர் உள்ளே போகிறார். உடனே இவர் பார்த்த உடனே ஆண்டவரே அப்படின்னு போய் கீழே விழுகிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ வெளியே போகிறப்ப நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெளியே போகிறதுனால, ரோமாபுரியை விட்டு வெளியே போகிறதுனால நான் எங்கே போகிறேன்? நான் உள்ளே போகிறேன், ரோமாபுரிக்குள்ளே போகிறேன்னு உடனே அந்த
ஒரு தரிசனத்தை கண்ட உடனே அதே இடத்துல அப்படி திரும்பி வந்து தான் சிறையில் அடைக்கப்பட்டு தலைகீழாக அறைந்து கொல்லப்பட்டார். யாரு? பேதுரு. ஸோ அவருடைய துவக்கத்துக்கும் அவருடைய முடிவுக்கும் என்ன இருந்தது? பயங்கர வித்தியாசம் இருந்துச்சா இல்லையா? துவக்கம் தோல்வி மாதிரி இருந்துச்சு, ஆனால் முடிவு ஜெயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியங்களில் துவக்கம் எப்படி இருக்கு? ஜெயம் போல இருக்கு, ஆனால் முடிவு எப்படி இருக்கு? ஒரு ஊழியக்காரனுக்கு 2 காரியத்தில் முடிவு இருக்கு. ஒன்று ஊழியம், இன்னொன்று குடும்பம். 2 விதமான முடிவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று ஊழியத்தில் ஒரு முடிவுக்கு வர்றோம், அப்புறம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரோம். இந்த 2 முடிவையுமே நாம் சரியாக முடிக்கலை அப்படின்னா அந்த நித்தியத்தில் போய் நாம் சேர முடியாது. ஒன்றில் வெற்றி அடைந்து ஒன்றில் தோல்வி அடைந்தாலும் அது பெரிய சிக்கல் தான். 21ஆவது நூற்றாண்டில் நிறைய ஊழியங்களில் நம்ம பார்க்குறோம். நான் பார்த்து, நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்களில் ஒன்றில் வெற்றி அடைந்தவர்கள் இன்னொன்றில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் வெற்றி அடைந்தவங்க ஊழியத்தில் தோல்வி, ஊழியத்தில் வெற்றி அடைந்தவங்க குடும்பத்தில் தோல்வி. இப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது, இதில் ஒரு சமநிலை நமக்கு மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும், சமநிலையில் நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நம்ம இந்த காலத்தில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் நம்மை தவறான கோணத்தில் இழுத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அந்த அவனுடைய இழுப்புக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகும்படிக்கு சாத்தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கண்ணுங்கருத்து மாறும். அல்லேலூயா. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இந்த சமநிலையை நம்ம பராமரிக்கணும்னா என்ன செய்யணும், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஏன்னா நமக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் ஊழியம், இன்னொரு பக்கம் குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. 3 இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு திருத்துவ கோணத்தில் 3 டைமென்ஷனில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய முக்கோண பரிமாணத்தில் தான் ஒரு ஊழியக்காரியினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று ஊழியம், இன்னொன்று குடும்பம், அடுத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த முப்பரிமாணத்துக்குள்ளே தான் நம்ம நின்று செயல்பட வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் ஆன்மீகம், மற்றொரு பக்கத்தில் மற்ற உறவுகள். அப்போ குடும்பம், ஊழியம், மனைவி, பிள்ளைகள், ஆவிக்குரிய உறவு, மாம்ச உறவு, இப்படி இந்த 2ம் சமமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? சீராக, சரியாக, சமநிலையில் வைக்கணும். அப்படி சமநிலையில் நம்ம வைக்கலை அப்படின்னு சொன்னால் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமநிலையற்ற நிலையில் போயிடும். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே தராசில் தான் என்ன செய்வாங்க? ஆமாம், இந்த பக்கம் படிக்கல்ல வைத்தா இந்த பக்கத்தில் பொருளை வைப்பாங்க. இந்த படிக்கல்லுக்கு இணையாக அந்த பொருள் இருக்கணும், அப்போ தான் நம்ம வாங்குவோம். அதுலேயும் சிலர் கீழே கொஞ்சம் புளி அப்பி வச்சுருப்பாங்க. அந்த புளி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 10 கிராம் 20 கிராம் குறையும். அதனால தான் சரியான ஒரு தராசு நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆமென். ஆகவே இப்படி இந்த காரியங்களில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன்னா இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஒன்றில் வெற்றி அடைந்து இன்னொன்றில் தோல்வி அடையலாமா, அல்லது 2லும் வெற்றி அடையணுமா? இந்த 2லையுமே பேலன்ஸ் பண்ணி 2ஐயும் சரியான விதத்திலே நடத்தி கொண்டு போன ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிலே வெற்றி அடைந்து இன்னொன்றிலே தோல்வி அடைந்தவர்கள் அதை விட அதிகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு சேலஞ்ச் ஊழியம் கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு நமக்கு முன்னால் இருக்கிற பெரிய சவால் என்னது? இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, எலெக்ஷனுக்காக, தெய்வ சித்தத்தின்படி இவர் ஆளுகை செய்கிறவர்கள் வரணுங்கிறதுக்காக, யூத்துக்காக, சிறு பிள்ளைகளுக்காக எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? ஆனால் நம்ம குடும்பங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணோமா? கூடி வந்த பாஸ் பெஞ்சமின் ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட், அதை நீங்கள் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிடுங்க. புரியுதா? இருக்கிற ஊழியக்கார குடும்பங்களை ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு
ஒவ்வொருத்தரும் ஒரு 4 குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். இல்லை, நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கு. இந்த ஊழியத்தை அலங்கரிப்பது எது அப்படின்னு பேசினேன். அது இங்கேயும் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். ஊழியத்தை அலங்கரிப்பது எது? அது ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். கண்டிப்பாக குடும்பம் தானா? நிறைய இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெபம், ஊழியம், பிரசங்கம், சபை கட்டடம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் குடும்பம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நல்ல வேலை தப்பிட்டீங்க. பாசு பெஞ்சமின் முந்திக்கிட்டாரு குடும்பம் அப்படின்னு. ஏன்னா அவர் நிறைய இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆக நம்முடைய ஊழியம் அலங்காரமாக இருக்கணும்னா சொல்லுங்க, குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம ஊழியம் செஞ்சு செத்து போன பிறகு நம்மளை பற்றி நம்முடைய மனைவி பேசணும், பிள்ளைகள் பேசணும், விசுவாசிகள் பேசணும். இப்போ விசுவாசிகள் பேசுவாங்க, நம்ம மூலம் ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் யார் சைலண்ட் ஆயிடுவா? மனைவி சைலண்ட் ஆயிடுவாங்க, பிள்ளைகள் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய ஊழியர் அமெரிக்காவில் எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒருவர், அவருடைய பிரசங்கத்தை நான் நிறைய கேட்பேன். அவர் இஸ் அன் அப்பாலஜெட்டிக்ஸ் ப்ரீச்சர். பெரிய பெரிய யூனிவர்சிட்டியெல்லாம் போய் இந்த ட்ரூத், சத்தியத்தை வந்து டிஃபன் பண்ணி பேசுகிற ஒரு அப்பாலஜெட்டிக் ப்ரீச்சர். அவர் ரொம்ப வெற்றிகரமாக பல நாடுகளில் போய் ஊழியம் செய்தார். ஆனால் கடைசியில் அவர் மரித்த பிறகு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனையில் நான் எதையுமே நம்பலை. ஆனால் இறுதியிலே அதை எல்லாத்தையும் இப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்க்கும்போது மனைவி ஒரு இடத்துல கூட வாயை திறக்கலை. நமக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறது யாராக இருக்கணும்? அது என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், கணவனும் மனைவியும் ஒழுங்காக வாழாமல் வானத்தை வில்லாக்கி எய்து என்னென்னமோ பண்ணினாலும் சொல்லுங்கள், ஒன்றும் கிடையாது. சுந்தர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, ஆமென். இந்த வானத்தையே நம்ம வளைச்சி வெள்ளாக்கி அம்பு எய்து பெரிய சாதனை படைக்கலாம். ஆனால் நம்ம மரித்த பிறகு அட்ரஸ் இல்லாமல் போயிடும். அதாவது ஆபேல் வந்து மரித்தும் இன்னும் ஒரு சின்ன செயல் செஞ்சான். அவன் செய்தது என்ன? கர்த்தருக்கு செலுத்தின அந்த பலியை கருத்தாக செலுத்தினான். காயினுக்குள்ளே இருந்த ஒரு அசட்டையின் ஆவி யாருக்குள்ளே இல்லை? அவன் கூட பிறந்த சகோதரனுக்குள்ளே இல்லை. இவனுக்கு தேவனை அசட்டை பண்ணுகிற ஆவி, பலியை அசட்டை பண்ணுகிற ஆவி இருந்தது. ரெண்டாவது, அந்த அசட்டையின் ஆவி எப்படி மாறுச்சு அப்படின்னா கொலை வரியில் கொண்டு போய் வச்சது. பொறாமல் வந்துச்சுது, முகநாடி வேறுபட்டது, கடைசியில் அது எங்கே போய் முடிந்தது? கொலையில் போய் முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒன்று துவங்கிச்சு அப்படின்னா அந்த துவக்கத்துக்கு என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. துவங்கினது அப்படி போகாது, அது ஒரு இடத்துல போய் முடியும். ஆனால் அந்த முடிவு வந்து நல்ல முடிவாக இருந்தால் தான் நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா கஷ்டம். ஆமென். ஆகவே இந்த குடும்பம், ஊழியம், மனைவி, பிள்ளைகள், ஆவிக்குரிய உறவு, மாம்ச உறவு, இதெல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்து இந்த வேதாகம அடிப்படையில் ஒரு ஊழியர் வந்து எப்படி சமநிலையில் வைத்திருக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டால் அவர் வந்து முதல் நாள் பிரசங்கத்தை துவக்கும் போதே அவர் கூட சீஷர்கள் இருந்தார்கள். த வெரி ஃபர்ஸ்ட் டே வென் ஹி பிகின்ஸ் ஹிஸ் மெசேஜ், டிசைபிள்ஸ் வர் வித் ஹிம். அவங்களை அழைத்து கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். ஏன்னா இவங்களை ஒரு 3.5 வருஷம் தான் அவருக்கு இதாக கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே இவர் போகணும். இவர் போயிட்டாருன்னா அப்புறம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து என்ன செய்யணும். எப்போவுமே இந்த ஊழியங்கள் எல்லாம் நம்மளோட நின்றக்கூடாது. இந்த ஊழியம் என்ன செய்யணும்? தொடர்ந்து. அதாவது நம்ம சாகலாங்க, நம்ம ஊழியம் சாகாது. நம்ம செத்தாலும் நமக்குள்ளே இருந்த தரிசனம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? விட்டுற முடியாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஊழியம், இந்த செய்த ஊழியம் வந்து தொடரும். அது உலகம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும். இயேசு வருகிற வரைக்கும் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கும். ஸோ ஊழியத்துக்கு ஒரு முடிவு இருக்காது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். ஆனால் நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வைத்து போக வேண்டியது ஒரு பெரிய ஊழியத்தை அல்ல, ஒரு பெரிய சாட்சியை வைத்து விட்டு போகணும்.
ஏன்னா நம்ம ஊழியத்தை யாரும் பின்பற்ற முடியாது, காப்பி அடிக்க முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற தரிசனம் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தருடைய தரிசனத்தையோ ஊழியத்தையோ காப்பி அடித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றி அடைய முடியாது. ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வேறு, கிருபை வேறு, வரங்கள் வேறு, தரிசனம் வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். அவங்க தரிசனத்தில் ஓடணும். இன்னொருத்தரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது. வேறொருடைய தரிசனத்தில் நீங்கள் ஓடக்கூடாது. உங்களுக்கு யூ மஸ்ட் ஹேவ் யுவர் ஓன் விஷன். உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர்கிட்ட பெற்றுக்கணும். அந்த தரிசனத்தில் தான் நீங்கள் ஓடணும். அப்போ தான் வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. யாருடைய நிர்பந்தத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. நல்லா அது ஆரம்ப காலத்திலே என்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே இந்த மாதிரி நிர்பந்தம், பிறருக்காக போய் ஊழியம் செய்கிறது, இப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தெல்லாம் என்னையை கர்த்தர் காப்பாற்றிட்டார். அதை நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை ஆண்டவர் என் மேலே வச்சுருந்துருக்காரு. இல்லைன்னா ஒருத்தர் ஒரு பக்கம், அதாவது கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா, அந்த திறமை இருந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினா ஒரு இடத்துல நிலைவரமாக இருக்க முடியாது. அவங்கள எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நபர் வேணும். பட் நமக்கு யார் கூட இருக்கணுங்கிற தரிசனம் நமக்கு இருக்கணும். அந்த தரிசனம் இருந்தால் தான் அவங்களோட போய் கரெக்டாக லாக் ஆகி நம்ம கரெக்டாக நம்முடைய ஊழியத்தில் ஓட முடியும். இல்லைன்னா நம்மளை ஒவ்வொரு பக்கமும் இழுத்து நமக்கு அந்த நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற தெளிவு அன்னைக்கு இருக்காது, இன்றைக்கி இருக்கிற ஒளி அன்னைக்கு இருக்காது, இன்றைக்கி இருக்கிற வெளிச்சம் அன்னைக்கு இருந்திருக்காது. நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக நினைப்போம். ஆனால் என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெளிவு இருந்து என்னை கர்த்தர் நடத்தி இருந்தால்தான் நான் அதில் நிற்க முடியும். இல்லைன்னா நிற்க முடியாது. இன்றைக்கி அதனால தான் நிறைய பேர், நான் இப்போ கிட்டத்தட்ட 55 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்ல ஊழியத்தை துவங்கினவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய முடிவை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக முடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நான் சொல்கிறது தலைவர்கள் மட்டத்தில். இந்த மைக்கில் பேசினா தான் எல்லாருக்கும் கேட்கும், எனக்கும் கேட்கும். அதாவது ஊழியத்தையும் குடும்பத்தையும் சமமாக நடத்தணும் அப்படின்னீங்க. நான் ஏசுனார் சொல்லும்போது என் நிமித்தமாக வீட்டையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விடாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான், ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லை குடும்பத்தை விடக்கூடாது, குடும்பத்தை நடத்தினா தான் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம ஊழியத்தை செஞ்சால் குடும்பத்தை ஆண்டவர் கட்ட மாட்டார். அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பார்த்துட்டு வரல எல்லாத்தையும். உங்களுக்காக அவர் சாப்பிடுவாரா? அவர் சர்வ வல்லவர் இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் சாப்பிடுவாரா? நான் ஊழியத்திலே இருக்கையா, எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம், அவர் சர்வ வல்லவர், எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை அப்படி பிழைக்க பண்ணிடுவார் அப்படின்னு உங்களுக்காக ஆண்டவர் சாப்பிடுவாரா? உங்களுக்காக உங்கள் மனைவி பிள்ளைகளை கற்று நடத்துவாரா? அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது அக்கௌண்டபிலிட்டிங்கிறது யார்கிட்ட கொடுத்துருக்காரு? ஒரு ஊழியக்காரன் உக்ரானக்காரனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? உன் கையில் கொடுத்ததை நான் கணக்கு கேட்பேன், நீ அதை சரியாக என்கிட்ட கணக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படி சரியாக பயன்படுத்தாதவன், புதைத்து வைத்தவனே என்ன செய்தார்? கையும் காலையும் பிடிச்சி கொண்டு போய் இருளுக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க இல்லையா? அதாவது குடும்பம் அப்படிங்கிறத நம்ம தான் நடத்தணும் இன்றைக்கி. அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க சுகர் இருக்கும், பிபி இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், ஆனால் பிரியாணியை நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பாயாசத்தை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் முந்திக்கிட்டீங்க கேட்டு அதெல்லாம் விசுவாசத்தில் ஒன்றும் செய்யாது. நாங்கள் எதில் இருக்கோம்? விசுவாசம் தேவை தான். ஆனால் அறிவை கர்த்தர் கொடுத்துருக்காரு. எதை கொடுத்துருக்காரு? அறிவு. அது ஒரு அறிவு, 2 அறிவு இல்லை, எத்தனை அறிவு? 6 அறிவை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, ஆமென். அதாவது 6 அறிவு. அதுக்கு தான் நமக்கு இந்த பேலன்ஸ் பண்ணுற அந்த மனநிலை நமக்கு இல்லை. 6 அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நான் ஒரு அறிவை விளக்கி சொல்கிறேனே, 5 அறிவு இருக்குது மனுஷனுக்கு. ஆனால் எல்லாருக்கும், மிருகங்களுக்கும் 5 அறிவு இருக்குது. சாப்பிடணும், தூங்கணும், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் 6வது அறிவு எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது? அந்த பகுத்தறிவு. அதான் 6வது அறிவு. இந்த பகுத்தறிவு யாருக்கு கிடையாது? மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் மிருகங்கள் நம்மளை மாதிரி சாப்பிடும், அது குடும்பம் நடத்தும், தூங்கும். ஆனால் அந்த மிருகத்துக்கு எந்த இடத்துல எதை செய்யணும்னு தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு எதை எந்த இடத்துல செய்யணுங்கிற அறிவு இருக்குது. அதான் அந்த பகுத்து செய்கிற அறிவு. அப்போ நமக்கு அந்த 6 அறிவை ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், எதை நீ செய்யணும், எதை நான் செய்வேன். தேவன் செய்கிறது எது?
மனுஷன் செய்கிறது எது? இதை முதல்ல நம்ம பகுத்தறியணும். இப்போ நம்மளை ஊழியத்தில் கர்த்தர் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த ஊழியத்தில் ஆண்டவர் செய்யக்கூடியது எது, இந்த ஊழியத்தில் நான் செய்யக்கூடியது எது, இதை முதல்ல நான் பகுத்து அறிந்தால்தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறுதல், இதில் நான் கரெக்டாக இருக்க முடியும். இப்போ சிலர் வந்து வீட்டில் அரிசி இருக்காது, பலசருக்கு இருக்காது, இவர் எங்கேயாவது ஊழியத்துக்கு போவார். உடனே மனைவி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் கர்த்தர் பார்ப்பார். ஆனால் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாம் இருக்குதான்னு பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பக்கம் சத்தமே இல்லையா? யாருடைய பொறுப்பு? கணவனுடைய பொறுப்பு. எல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அதை எல்லாத்தையும் நிறைவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? போகணும். அதைத்தானே நான் பேச வந்திருக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் செய்கிற ஊழியம், அது உங்கள் குடும்பத்தை எவ்வளவு பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியாமலே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அறைக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே மனைவி உட்காந்து இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்கா? என்ன இவருக்கு ஜெபம் வாழுதுன்னு அவங்க வாழ்த்துமானம் பாடிக்கிட்டு இருக்கா? அது உங்கள் காதில் விழுந்திருக்கா? விழும். உணர்வு கிடையாது. இன்னைக்கு ஊழியத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு ஊழியத்தில் நிறைய மனைவிமார்கள் கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. நிறைய மனைவிமார்கள் ஊழியத்தில் கோஆப்ரேட், இணைந்து செயல்படுவது இல்லை. அதுக்கு அந்த இணைந்து செயல்படாததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேசுங்க. அதாவது சும்மா செவிட்டு விரிய மாதிரி எந்தையோ ஒன்றா வந்தோம் கேட்டோம் அந்தாக்கில் போனோன்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து விருத்தி அடைய முடியாது. உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் வந்து சந்தேகம் இருந்தால் அந்த கேள்வியை கேளுங்க, அதுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுங்க, திருந்த வேண்டியதில் திருந்தி கொள்ளுங்க. எதெல்லாம் நான் சரியாக செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு அதை ஒரு அசஸ்மெண்ட் பாருங்கள். எதில் நான் சரியாக இல்லை, அப்போ இதை நான் மாற்றணும். நாங்கள்லாம் அப்படி மூத்த தலைவர்கள்ட்ட போய் உட்காந்து பேசும்போது, சில கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணும்போது அதிலெல்லாம் கேட்ட காரியங்களில் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா, இதைப்படி நம்ம செய்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு அதுக்கு பதிலை சொல்லி குறிப்பெடுத்து எது மாறணுமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டே வந்ததுனால தான் உருப்பட்டுக்கிட்டே வரோம். ஆமென். இல்லைண்ணே அந்த மைக்கை கொடுங்க. ஒரு விஷயம் கேட்குறேன். மைக்கை கிட்ட வச்சு சத்தமாக பேசுங்க. மனைவி என்ன செய்யறாங்கன்னா, நான் சில குடும்பங்களில் நடந்த சம்பவத்தை மைண்டில் வச்சு கேட்குறேன். இவங்க கூட பேசக்கூடாது, 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க, இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மனைவி கணவருக்கு கட்டளையிடாரு. மனைவி வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னால் யார்கிட்ட? லேடிஸுக்கிட்ட பேசக்கூடாது. லேடிஸ் இல்லை, சில லேடிஸோ அல்லது ஆண்களோ ஓப்பனா சகோதரர்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்க அம்மா கூட பேசக்கூடாது. இப்படி பல காரியங்கள் வேதத்துக்கு முரணானவைகளை சொல்லும் பொழுது இதை எப்படி டீல் பண்றது? முதல்ல வந்து நமக்கு வந்து ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிற மனைவியை உருவாக்கணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன். இந்த கூட்டங்களில் வந்து நீங்கள் தனியாக வராதிங்க. யாரோட வாங்க? மனைவியோட வாங்க. ஏன்னா நீங்கள் பேச முடியாத விஷயங்களை ஆவியானவர் இங்கே பேசுவார். நீங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணால் உங்கள் அட்வைஸ் எல்லாம் போதும் நிறுத்துங்கன்றுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டங்களில் வரும் பொழுது செவட்டில் அடித்த மாதிரி கர்த்தர் பேசுவார். ஆமென். கூட்டம் முடிஞ்ச உடனே கணவன்ட்டு நாங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட இப்படிலாம் பேசிட்டேங்க, நீ மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு அவன் மனம் திரும்புவான். ஏன்னா உங்கள் உள்ள வந்து இவன் எப்படியாவது மனம் திரும்பணும். இப்போ நான் சொல்ல முடியல, கர்த்தாவே இவளுக்கு ஒரு செய்தியை கொடுங்கன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜெபம் பண்ணுவீங்கல்ல, அந்த ஜெபம் வந்து கர்த்தர் கேட்டு வச்சுருப்பார். அது எந்த இடத்துல வச்சு பொட்டில் தட்டணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு 16 இடத்துல இதை மாதிரி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்தையும் சேர்த்து. இந்த 16 இடத்துலையும் 3 மணி நேரம் கூட்டம் நடக்கும். 11 மணிக்கு நான் மைக் எடுத்தேன்னா 2 மணிக்கு முடியும். இதில் நானும் மெசேஜ் கொடுப்பேன், அதோடு சேர்ந்து நிறைய கலந்துரையாடுவோம். இப்போ அவர் கேள்வி கேட்ட மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சரை தேடி கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி கேள்வி கேட்குறதுக்கு ஒரு இடம் இல்லை ஊழியக்காரங்களுக்கும் ஊழியக்காரிக்கும். சரியா? எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? போய் 1 மணி நேரம் மெசேஜ் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்.
போன மாதிரி தான் வர்றமே ஒழிய நமக்குள்ள மாற்றம் வந்திருக்கா இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து மனைவி வந்து புருஷனை கட்டுப்படுத்தணும், படுத்த வேண்டியதில் கட்டுப்படுத்தணும். அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, உங்கள் அம்மா கூட பேசக்கூடாது, அப்பா கூட பேசக்கூடாது அப்படின்னா அவள் ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை. இன்னொன்று சொன்னால் பக்குவப்படலைன்னு அர்த்தம். அப்போ முதல்ல வந்து நம்ம ஊழியத்தில் என்ன பிரதானமான காரியம்னா, நம்ம கூட இருக்கிற இந்த ஆயுதம் சரியில்லை, இரும்ப கற்கும். அப்போ அது எங்கே கொண்டு போய் எந்த இரும்பு கற்கும்னு பார்த்து அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சா ஆவியானவர் பேசினா அவள் மாறிடுவா பாஸ்டர். வரமாட்டாங்க. ஒன்று மனைவியை புருஷன் கூட்டிகிட்டு வர மாட்டார். அதெல்லாம் நாங்கள் பாசஸ் ஃபெலோஷிப், நீ அங்கே வந்து என்னத்தை உண்டாக்க போகிற, இங்கே இரு அப்படின்ட்டுருவாங்க. இன்னொரு பக்கத்தில் அப்படியே நீ வான்னு கூப்பிட்டாலும் ஆமாம் உங்கள் லட்சணத்துக்கு நான் உங்கள் கூட வந்து என்னத்தை மனைவி நம்ம கூட வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும்ல. இல்லை, நான் இதை பதில் சொல்லிக்கிட்டேன். அதாவது நம்ம கூப்பிட்டா மயிலாடுதுறையில் இந்த ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களோட நான் பேசினேன். பேசிட்டு அடுத்த மாதம் நீங்கள் வந்து உங்கள் மனைவிமாரோட வரணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டலை அப்படின்னு ஒரு பாச சொன்னார். வர்றதுக்கு என்ன செய்யணும்? கூப்பிட்டா தான் வரமாட்டாங்களே. நான் அதுக்கு இன்னொன்று சொன்னேன். இன்றைக்கு நீங்கள் இவ்வளோ ஃபேமிலி, மனைவி, பிள்ளைகள், குடும்பம் நடத்துறது, ஊழியஞ்சு நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் மனைவியை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் நான் ஒரு சேலை எடுத்துகிட்டு போவேன்னாரு, ஒருத்தர் சொன்னார் நான் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போவேன்னாரு. இப்படி ஒவ்வொன்றா சொன்னாங்க. அதை வாங்கிட்டு போவேன், இதை அவள் எதையுமே பொருட்டாவே நினைக்க மாட்டாள்ல. ஏன்னா நீங்கள் அந்த லட்சணத்தில் நடந்திருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா அவள் என்ன சொல்லுவான், என்ன புதுசாக ஸ்வீட்டெல்லாம் வருது அப்படி தான் கேட்பாளே ஒழிய நம்ம புரிஞ்ச நினைக்காது மனம் திரும்பி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைப்பாளா? நினைக்க மாட்டான். அது துச்சமாக நினைப்பான். அப்போ ஒவ்வொருத்தர் அப்போ நாங்கள் என்ன தான் பச செய்கிறது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போன உடனே உங்கள் பிள்ளைகள் இருந்தால் ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுப்போம், சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டு போன உடனே மனைவியை கெட்டி பிடிச்சி நல்ல ஒரு கிஸ் கொடுங்க, அவள் அதில் நில குலைஞ்சி போயிடுவான். இது வந்து அந்த மாதிரி ஒரு இது கொடுத்த உடனே இது வரைக்கும் அந்த புருஷன் மேலே இருந்த கோபம், காய்மகாரம் எல்லாமே பறந்துடும். பறந்துடுமா பறந்துடாதா? நீங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா மனைவி புருஷங்கிட்ட இது வரைக்கும் எதிர்பார்த்தது சட்டையோ துணியோ அதோ இதோ இல்லை. அவள் எதிர்பார்த்தது என்னது? ஒரு அன்பு. சாப்பிட்டியா கேட்க மாட்டாங்களே. மனைவியை பார்த்து அவள் தான் சமைக்கிறாள். ஒருத்தர் சொல்றாரு குடும்ப முகாமில், அவள் தானே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்புறம் சாப்பிடாமலாம் இருப்பா, அவளை போய் என்னத்தை கேட்க? அவள் தான் சமைக்கிறா, அவள் சாப்பிடுவா, தெரியும், அவனை பட்னியாக கிடப்பா. ஆனால் அவள் என்ன எதிர்பார்க்குறா? ஒரு அன்பான வார்த்தை. ஏமா நீ சாப்பிட்டியா? இதில் என்ன நமக்கு கிரீடங்கள் இறங்கிறது? இது ஒரு சாதாரண விஷயம். இது உங்கள் ஊழியத்துக்கு எவ்வளோ ஊன்றுகோலாக இருக்குன்னு தெரியுமா? சரி, எத்தனை பேர் நீங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏமா வா வந்து ஒரு ஜோமணி அனுப்பினிய அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி ஜெபித்து கொண்டு போகிற ஊழியக்காரங்க கை வைத்துங்க பாருங்க. 2 பேர் 3 பேர் தான் கை வைக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ண வைங்க, தப்பிச்சு ஓட வேண்டாம். அவள் வாயை திறந்து என் புருஷனை பாதுகாருங்க, ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணாலே அவளுக்கு கூட மாற்றம் வந்துடும். அப்போ முதல்ல வந்து நம்ம மனைவியை உருவாக்காம நம்ம சபையில் இருக்க பெண்களையும் உருவாக்க முடியாது, நம்ம உருப்படியாக ஊழியம் செய்ய முடியாது. இல்லை, அதுக்கு தான் முதல்ல நீங்கள் வந்து நேசிச்சா தான் உருவாக்க முடியும். அது இயேசு கிறிஸ்து வந்து பேதுரு, நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு உதாரணத்தை சொன்னேன். மறுதலித்தவனை தூணாக மாற்றினார். அதான் கிருபை. இயேசுவை மறுதலித்தான். அவங்ககிட்ட சீசர்கள் எல்லாமே மறுதலிச்சுட்டு போயிட்டாங்க, யோவானை தவிர. பேதுரு தான் சொன்னால் நான் வலையை தூக்கிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னா. மற்ற எல்லாம் சொன்னாங்க நானும் கூட வரேன் அப்படின்னா. ஸோ 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்து ஐக்கியத்தில் இருந்து வசனத்தை கேட்டு எல்லா போதனையும் பெற்று ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? பின்மாற்றம். அது யார் போதிச்சிருக்கா அவங்களுக்கு? இயேசு போதிச்சிருக்காரு. எவ்வளோ பவர்ஃபுல்லாக போதிச்சிருப்பாரு. ஆனால் அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க? டோட்டல் பேக்ஸ்லைடன். ஒரு பேக்ஸ்லைடிங் லைஃபுக்கு அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லை, இல்லை பட்டயத்தில் கூட அது முந்தின கதை, சிலுவைக்கு முந்தினது. இப்போ அவன் வந்து மலையை தூக்கிட்டான். நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆனால் இப்போ அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
இயேசு கிறிஸ்துவை தடுத்திருக்கலாமா, தடுத்திருக்க கூடாதா? ஏன் தடுக்கலை? போய் விடிய விடிய அந்த பேதுரு வீட்டு பக்கம் தான் கலிலேயா கடல். அந்த கடலில் இன்ச்சா தெரியும் யாருக்கு? பேதுருவுக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மீன் எந்த இடத்துல இருக்குது எல்லாமே தெரியும். அவன் அறியாத ஒன்றும் அல்ல. ஆனால் விடிய விடிய முயற்சி பண்ணி என்ன கிடைக்கல, அகப்படலை. ஏன்? நமக்கு என்ன திறமை இருந்தாலும் எவ்வளவு தான் தாளந்துகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தலைன்னா நம்ம எல்லாம் ஜீரோ. நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், சாதாரண வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு ஆவியின் கிரியை இல்லைன்னா இருதயத்தை குத்தாது. ஏழை பள்ளத்தாக்கில் போய் ஒரு கல்லை எடுத்தான் கோலியாத்து. அந்த அந்த ஏழை பள்ளத்தாக்கில் இருக்க ஒரு நீரோட அப்படி அந்த மலையிலேருந்து அப்படியே வருது. இது பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் மலை, அங்கே தான் கோலியாத்து நிற்கிறான், இந்த பக்கம் இஸ்ரவேல் நிற்கிறாங்க, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அது நீரோட. அதில் நான் போய் பார்த்தேன், அவ்வளவும் கூழங்கல், ஒரு கல் கூட முனை முறியாத கல் அங்கே இல்லை. அதில் ஒரு 5 கல்லை எடுத்துகிட்டு வந்து ஒரு கல்லை தான் யூஸ் பண்ணான். ஆனால் அந்த ஒரு கல்லை எடுத்து அவன் எரிந்த போது அந்த கல்லை டைரக்ட் பண்ணி அவன் நெத்தியில் பதிய வச்சது தான் ஆண்டவர். ஆண்டவரே ஒரு கல் அப்படி வந்து இந்த மாய மந்திரத்தில் வந்த மாதிரி அந்த பள்ளத்தாக்கு வந்து அப்படி ஒரு கல் வந்து அப்போ நேராக போய் அடிக்கலை. அந்த கல்லை போய் எடுக்கிறதுக்கு ஒரு தாவீது தேவைப்பட்டான். அப்படின்னா என்ன? தேவன் எந்த கிரியை இந்த பூலோகத்தில் செய்தாலும் அதற்கென்று அழைக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒருவனை கொண்டுதான் அந்த காரியத்தை அவர் செய்வார். ஆமென். எரிகிறது நீங்களாக இருக்கும், ஆனால் வீழ்த்துவது கர்த்தராக இருக்கும். அதுதான் ஊழியக்காரனுக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபை. ஸோ அப்போ கல்லை போய் எடுக்க வேண்டியது நம்ம. சவுல் அவனுக்கு ஆயுதம் கொடுத்தான், பட்டயம் கொடுத்தான், ட்ரெஸ்ஸை கொடுத்தான். அவன் கடைசியில் என்ன சொன்னான்? இது எனக்கு பொருந்தாது. ஒருத்தருடைய ஊழியத்தின் பாதை, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி, யுக்தி இன்னொருத்தருக்கு பொருந்தாது. அதை காப்பியே அடிக்காதீங்க. நான் எல்லா ஊழியர் கூட்டத்திலையும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு சர்ச்சில் நிறைய கூட்டம் வருது, நீங்கள் என்ன செய்தீங்க பாஸ்டர், என்னெல்லாம் பண்ணுதீங்க பாஸ்டர், அவனா அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி எல்லாம் பண்ண கூட்டம் வந்துருங்க. ஒரு ஆள் அதில் ரட்சிக்கப்பட்டவன் இருக்க மாட்டான். நீங்கள் இவ்வளோ நாளும் பிரசங்கம் பண்ணி கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணி எடுத்து அதில் ஒரு 10 பேர் கூட பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. அதில் வர்ற கூட்டமெல்லாம் எதுக்கு? உலக பிரகாரமான ஒரு நன்மையை பெறுவதற்காக வருகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க வரல, பாவத்தை அறிக்கையிட்டு வரல, பாவ உணர்வடைந்து வரல, சபையில் வந்து உட்காந்து நான் மனம் திரும்பணும்னு அவங்க நினைக்கல. இன்றைக்கி நமக்கு மைண்ட் எல்லாமே வந்து கூட்டம் வரணும் கூட்டம் வரணும் கூட்டம். அப்போ நம்ம என்ன எந்த இதுக்கு போயிருந்தோம்னா கூட்டம்னு நினைக்கிறோம். அமெரிக்காவில் 20-25 வருஷமா 2001 இதே பாலிசியை தான் கை கொண்டார்கள். அதுக்கு முன்னால் மெகா சர்ச்சுன்னு ஒன்று கிடையாது. ஆனால் 2000க்கு பிறகு எல்லாருக்கும் என்ன ஒரு பிரின்சிபல் வந்துச்சு? மெகா சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு, பல ஆயிரம் பேரை ஒன்றா கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபலை கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணி பெரிய பெரிய இடங்களை வாங்கி கார்ப்பரேட் நிறுவனத்தை மாதிரி நடத்துனாங்க. எதை? சபையை. ஆனால் இன்றைக்கு 1600 சபைகள் அமெரிக்காவிலே மூடி கிடக்கின்றன, போட்டிருக்கு, லாக்ட். 160 மெகா சர்ச்சு, நான் போன மாதம் அதை சொன்ன நினைக்கிறேன், 160 சபைகள் இன்றைக்கி பூட்டப்பட்டு கிடக்கு. எல்லாமே வந்து above 5,000, 10,000, 20,000, 25,000, 30, 52. ஜோயல் ஆஸ்டின் சர்ச்சு லேக்கூட்டு 52,000. இன்றைக்கி 8000 பேர் கூட அங்கே இல்லை. அந்த ஊழியம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய பிரசங்கம் வந்து மனுஷனை மறுரூபமாக்கணும், சுவாபத்தை மாற்றணும், ஆவியானவர் கிரியை செய்யணும், இருதயத்தில் குத்தணும். பேதுரு பண்ண முதல் பிரசங்கத்தில் அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன்? பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது ஆவியானவர் இருதயத்தை குத்துனாரு. இன்னைக்கு நம்ம பாலிஷான பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறோம். மைண்டில் ஆமாம் ரொம்ப அந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, பாயிண்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஹூராதாராமா நான் ரிகானாலா பாதாராபா. ஒரு நிமிஷம் எளிமை நிலைங்க. தேவ அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி வருது. ஏ ராதா நா கசோலா பாதாராமா நாமா டே தாதா 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 பாபா மாமா ஓ ரே தே 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 லா பாபா பானா ராதா நகர் ரதே நாமகா அதா தாதா ரா பாபா ராதா நா ரகலா 12 பேரை அழைத்து தன்னோடு வைத்துக் கொண்டு ஊழியத்தையும் இந்த சீஷருடைய நலனையும் அப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போய்கிட்டே இருந்தார். அதனால தான் இயேசு சொன்னதெல்லாம் அவங்க செய்தாங்க. இன்றைக்கி நாம் நம்முடைய ஊழியத்தில்
குடும்பத்தை விட்டுட்டு மனைவி பிள்ளைகளை அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஊழியத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறோம். அதனால தான் நம்முடைய குடும்பத்தில் சிலருக்கு மதிப்பே இல்லை. முதல்ல நம்மளை மதிக்க வேண்டியது வெளியில் உள்ளவங்களில் யார் மதிக்கணும்? குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கணும். அதுவும் மனைவி மதிக்கணும். உங்ககிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை யாருடைய இருதயத்தையும் கிழிக்கும்? மனைவி இருதயத்தையும் கிழிக்கும், பிள்ளைகள் இருதயத்தையும் கிழிக்கும். அப்போ நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே வரணும். கணவன் அப்படின்னா மனைவி வந்து பெட்ரூமில் தான் கணவன் நினைக்கணும். அதை விட்டு வெளியே வந்தால் இவர் ஒரு தேவ மனுஷன் நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? தேவ. அப்போ ஒரு தேவ மனுஷனை மதிக்கிறோன்னா உங்கள் வாயில் வர்ற வார்த்தை எவ்வளவு கனிவாக, எவ்வளோ பவர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு சத்தியம் நிறைந்ததாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மனைவி எதை செய்ய முடியும்? புருஷனை. ஏன்னா அவள் தான் 24 மணி நேரம் கூட தானே இருக்கா. நம்முடைய ஸ்ட்ரென்த்து, நம்முடைய வீக்னஸ் எல்லாமே யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும்ல. அப்போ மனைவி வந்து தன்னுடைய கணவனை வந்து இஸ் ஆனரபிள் சர்வெண்ட் ஆஃப் காட், ஒரு நல்ல தேவ ஊழியக்காரன் அப்படின்னு மற்றவங்ககிட்ட உங்களை அறியாமல் அவங்க பேசணும் அப்படின்னா உங்கள் மனைவியினுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கணும். அப்படி இடம் பிடிச்சிருந்தா தான் மனைவி வந்து சொல்லுவா. ரெண்டாவது, அப்படி இடம் பிடிக்க என்ன செய்யணும்? நாங்கள் இடம் பிடிக்க பிரயாசப்படத்தான் செய்தோம். அதனால் எரிச்சல் வந்துடுது, பொறுமை இல்லை, கோவம் வந்துடுது அவங்க செய்யக்கூடிய செயல்னால. அப்போ இடம் பிடிக்க நாங்கள் என்ன செஞ்சால் சரியாக வரும்? நீங்களே பதிலையும் சொல்லிக்கிட்டு கேள்வியும் கேட்டால் எப்படி? உங்கள் கேள்வியில் என்ன இருக்குது? பதில் இருக்குது. என்ன இருக்குது? நாங்கள் எரிச்சப்படுதோம், கோபப்படுதோம். அப்போ நீங்கள் அதுக்கு பதில் என்ன? எரிச்சப்படாதீங்க, கோபப்படாதீங்க, சாந்தமாக இருங்க. அவங்க சாந்தம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அவங்க ஏறுக்கு மாறாக தான் பண்ணுவாங்க. செத்த நாயாக மாறிடணும். செத்த நாயாக மாறிடணும். அப்போ செத்த நாயாக மட்டும் கிடையாது, செத்த பாம்பா, மண்ணுவெளி பாம்பா மாறிடணும். அப்படி மாறுறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கணுங்க. அந்த பவர் இல்லை, அந்த ஒரு அதாவது ஆவிக்குரிய ஒரு வல்லமை இல்லைன்னா நீங்கள் செத்த நாயாக மாற முடியாது. தாவீது சொன்னா, நான் ஒரு செத்த நாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் இவன் செத்த நாய் தானா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்கிட்ட, இவன் செத்த நாயா உயிரோடு இருக்கிற நாயா அப்படின்னு சவுலை கொண்டு போய் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் சவுல் கையில் யாரை ஒப்பு கொடுக்கல? கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கல. அவன் படைபலத்தோடு தேடிக்கிட்டலை தான், ஆனால் ஒப்பு கொடுக்கல. ஆனால் தாவீது கையில் யார் ஒப்பு கொடுத்தது? சவுலை ஒப்பு கொடுத்தாரு. எதுக்கு? இவன் செத்த நாயா, குறைக்கிற நாயா, கடிக்கிற நாயான்னு டெஸ்ட் பண்ணதுக்கு தான். அப்போ மனைவி இப்படி பேசுகிறான் அப்படின்னா இவன் என்ன லட்சணத்தில் இருக்கான்னு மனைவியை வச்சு தான் நம்மளை சோதிக்கிறது. புரியுதா? அப்போ மனைவிக்கு நம்ம நிரூபித்து காட்டணும் நம்ம யாருன்னு. சொல்லுங்க. இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய கனி கொடுத்தா போதும். உங்ககிட்ட மனைவி ஆவிக்குரிய கனியை எதிர்பார்க்குறா, அதை கொடுத்தா நீங்கள் போதும், உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடுவா. ஒரு மனைவிக்கு வந்து தான் புருஷன் வந்து ஒரு தெய்வீகமான மனுஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுனா அவள் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுவா புருஷனை. ஏன்னா இவரை வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். பிஞ்சுமா இருக்கும்போதே அழுத்து எரியதே அவங்க தானே பெரிய எங்கே கனியை கொடுக்க அப்படிங்காங்க. நான் கனி கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணுதேன். கனி பிஞ்சா இருக்கும்போது கனி வந்து வரும்போது காற்று அடிக்கத்தான் செய்யும், காற்று அடிக்கத்தான் செய்யும், வெயில் படத்தான் செய்யும். அதில் சில பூ பறந்து போயிடும், கனியும் கீழே விழுந்துடும். கனி இல்லை, காயே விழுந்துடும். அதையும் மீறி சில கனிகள் இருக்கும். அந்த மரம் தான் கனி கொடுக்குற மரம். ஆமென். ஒரு காற்றுக்கும் ஒரு வெயிலுக்குமே தாங்காத மரம் என்னத்தை கடைசி வரையும் கனி கொடுக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நடந்து கொள்ளுகிற விதம் இருக்கு பாரு. நம்ம சாதாரண கான்வர்சேஷன் இருக்குல்ல, பேசுகிறோம்ல வீட்டில் உட்காந்து, அந்த பேசுறதுல ஐ ஹவ் சீன் மெனி பாஸ்டர்ஸ் அண்ட் தேர் வைஃப்ஸ் ஸ்பீக்கிங் வித் இரிட்டேஷன். ஒரு எரிச்சலின் ஆவியோட பேசுகிறத பார்க்கணும். முதல்ல நமக்குள்ள இருக்கிற எரிச்சலின் ஆவி துறப்படும். மூர்க்கத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, இந்த வெறுக்கிற ஆவி, இதெல்லாம் யாருடைய சித்து விளையாட்டு அப்படின்னா பிசாசுடைய சித்து விளையாட்டு. ஒரு நல்ல ஊழியக்காரர் இருக்கான், கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க நார்மலாக இருக்கிறதுக்கு சாத்தா விட மாட்டான். அது உள்ளே கொண்டு வந்து விடுவான். இதை ஒரு எரிச்சலின் ஆவி. அந்த எரிச்சலின் ஆவி உள்ளே வந்துட்டு அப்படின்னா மனைவி எப்போவுமே எரிச்சலோடு தான் இருப்பா, அல்லது புருஷன். யாருக்கிட்ட அந்த ஸ்பிரிட் வருதோ, இப்போ இந்த ஸ்பிரிட் எல்லாம் நமக்குள்ள என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது? இந்த ஸ்பிரிட் எதுவுமே வரக்கூடாது நம்மகிட்ட.
நீங்கள் இடம் கொடுத்தா என்டர் ஆயிரும். அப்போ நீங்கள் இடம் கொடுக்காம இருக்கணும்னா என்ன செய்யுது? அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பணுங்க. இன்றைக்கி தான் பெந்தகோஸ்காரங்களுக்கு அந்நிய பாஷையே வரமாட்டேங்க. அது அந்நிய பாஷை கிடையாதுல்ல. ஒன்று அந்நிய பாஷை பேசுனா நீங்கள் சாந்தமாயிருவீங்க, இல்லை சாந்தமாக இருந்தால் அந்நிய பாஷை பேசுவீங்க. இந்த ரெண்டையும் செய்கிறாங்க அப்படின்னா அது அந்நிய பாஷை இல்லை. ஒரு பிசாசு பிடிச்சவா சூப்பராக அந்நிய பாஷை பேசுதா, ஆனால் அவளுக்குள்ள என்ன இருக்கு? அப்போ ஒரு விசுவாசியோ ஒரு போதகர் மனைவியோ கெட்ட வார்த்தையும் பேசிக்கிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டு எரிச்சலோடு நடந்துக்கிட்டு அப்புறம் அந்நிய பாஷையும் பேசினா அது எப்படி அந்நிய பாஷை பேச முடியும்? எப்படி ஆவியானவர் வருவார்? நீ கோபப்பட்ட உடனே எரிச்சப்பட்ட உடனே ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போயிடுவார்ல. அதான் அந்நிய பாஷை இல்லைன்னு நான் சொல்றேனே. அதனால தான் மரத்தை எதெல்லாம் அறியலாம்? கரியினால் அறியலாம். இப்போ நிறைய பேர் இது எதுக்குடா வம்பு, கோபமும் நிற்க மாட்டேங்க, சண்டையும் நிற்க மாட்டேங்க, அப்புறம் இதில் வேறு அபிஷேகத்தை வேற நிரம்பிக்கிட்டு அந்நிய பாஷை வேறு பேசுதான். இது அந்நிய பாஷையை பேச வேண்டாம், இப்போ அந்நிய பாஷையை நிறுத்திட்டாங்க. ஐயா எது பாஷை கண்டுபிடிக்க முடியாது. ஒளியின் தூதனுடைய ஆவி இறங்கி பேசுனா அது ஆவியில் தெளிவு இருக்கவங்க தான் இது பிசாசு பேசுன்னு கண்டுபிடிக்கும். அந்த வரம் இருக்கணும்ல. ஊழியக்காரன் பாஸ்டருக்கு இருக்க வேண்டிய பிரதானமான வரமே எது? பகுத்தறிகிற வரம். சொல்லுங்க. இப்போ ஊழியக்காரி பண்ணுற முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டா. அது இரும்பு கறிக்கிறோம், அது சரியில்லைன்னா ஓகே. செகண்ட், இப்போ ஊழியக்காரி என்ன செய்கிறான்னா ஜெபம் நடத்துகிறாங்க. நான் என் காதால் கேட்டதை சொல்கிறேன். நான் நேரில் பார்க்கல. ஒரு சபையில் ஜெபம் நடத்தினதை எனக்கு ஃபோனில் சொன்ன தகவலை அவங்கள அழிச்சிரும் ஆண்டவரே, இவங்களை அழிச்சிரும். குடும்பத்தாரே சத்துருக்கள் என்ன செஞ்சிடணுமா? அழிச்சிடணும். சகோதரன் என்ன செஞ்சிடணும்? சகோதரன் குடும்பத்தை நாசமாக்கிடணும். இப்படி சொல்லி ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இது அந்நிய பாஷை பேசுறாங்க, இது பண்றாங்க. ஆனா ஒரு சகோதரருக்குள்ள ஒற்றுமையை கெடுக்கிறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் யாருன்னு நான் முன்னாலே உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். செல்ஃப் ரெவலேஷன் இருக்கணும், சுய வெளிப்பாடு. அந்த செல்ஃப் ரெவலேஷன் என்று சொல்லப்படுகிற நான் யார், என் கர்த்தர் யார், என் ஊழியம் எது அப்படிங்கிற இதிலெல்லாம் ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அதுபோல் நான் யார் அப்படின்னு தெரியாததுனால தான் ஜெபத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள அழிச்சிரும். அதாவது யாக்கோபு ஆண்டவரை பார்த்து கேட்டான், சமாரியாவில் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க உள்ளே போகிறதுக்கு. இப்போ உடனே இயேசுக்கிட்ட போய் கேட்குறான், எலியா செய்தது போல் அக்கினியை வரவழைச்சி இவங்களை அழிச்சிடலாமான்னு கேட்கான். அப்போ ஆண்டவர் சொல்லார், மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு வரல, அவர் கட்டுறதுக்கு தான் வந்தார், உருவாக்கத்தான் வந்தாருன்னு சொல்லுவார். அப்போ ஒரு ஊழியக்காரியோ ஒரு ஊழியக்காரனுடைய பேசிக் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மால் யாரும் அழியக்கூடாது, அழிவுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த பேசிக் நாலேஜே இல்லை. அப்போ ஷீ நீட்ஸ் எ ட்ரைனிங். அந்த பாஸ்டர் மனைவிக்கு என்ன தேவை? ஒரு பேசிக் ட்ரைனிங் தேவை. அந்த ட்ரைனிங்கை கொடுக்காம நீங்கள் ஜெபம் நடத்த விட்டால் சபையை காலி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எதிர்மறையாக கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருடைய உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் மாறாக நம்ம பேசி பிரசங்கம் பண்ணி ஜெபம் நடத்திக்கிட்டே இருந்தால் நம்ம வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையெல்லாம் நம்மளை தான் பாதிக்கும். அப்போ தெரியலை. இல்லை, ஜெபம் மட்டும் கிடையாது, நம்ம சாதாரணமாக பேசுகிறோம்ல, இந்த வார்த்தையே நம்மளை திருப்பிடும். அதுக்கு தான் நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. எரிச்சலோடு பேசாதீங்க, கோபத்தோடு பேசாதீங்க, மற்றவங்க மேலே உள்ள கோபத்தை வார்த்தையில் கொட்டி தீர்த்துறாதீங்க. அந்த கோபத்தை நீக்குங்க. அதை நம்ம வார்த்தைக்கு, நம்ம கோபத்துக்கும் உணர்ச்சிக்கும் உருவம் கொடுத்து அதை வார்த்தையின் வடிவில் நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொன்னால் அது கஷ்டம். அது நம்மளை தான் பாதிக்கும், அது கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். அதனால தான் நமக்கு அந்த சாந்தம்னு ஆண்டவர் ஏன் சொல்லியிருக்காரு? சாந்தமுள்ள ஆவி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, சாந்தமுள்ள ஆவி இருந்தால் தான் உங்களுக்குள்ளேருந்து கொந்தளிக்கிற வார்த்தை வெளியே வராது. அதுக்கு உங்களை நீங்கள் மாற்றணும், நீங்கள் ஆண்டவரோட உறவாடணும். யார் சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோட மட்டும் பழகணும். கோபப்படுற, பொய் சொல்லுகிற, சண்டை போடுற, எரிச்சலோடு எப்போ பார்த்தாலும் இருக்கிற ஒரு ஆளோடு சேர்ந்தால் அந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக உங்களுக்குள்ள வரத்தன். அதுக்கு தான் நம்ம யாரு கூட பழகணும் அப்படின்னா, சாந்தமுள்ள. எனக்கு தமிழ்நாட்டில் தெரியாத தலைவர்களே கிடையாது. நான்
கொஞ்சம் இளம் வயசில் இருந்தப்ப இருந்த தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து போயிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. முதல் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. சுந்தரம் போயிட்டாங்க, ஸ்டீவன் ஐயா போயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், பாஸ்டர் பிரதாப் சிங். மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அது சர்ச் ஆஃப் காடாக இருக்கலாம், அல்லது ஐபிசியாக இருக்கலாம், அசம்பிளியாக இருக்கலாம். எல்லாமே வந்து நான் அவங்களோட க்ளோஸாக பழகின எல்லா தலைவர்களும் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது யார் இருக்காங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட, அந்த முதல் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்த சுபாவம், குணம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால இப்போ நம்ம அவங்களோட போய் ஒட்டுறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, பயமாக இருக்குது. அவங்களோட போய் ஒட்டுறதுக்கு, ஏன்னா அவங்க லெவலில் தான் அவங்க பேசுகிறாங்க, செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பானையில் என்ன இருக்கோ அதுதான் கரண்டியில் வரும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து மார்க் 1:35 அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ காலையில் எழும்புற உடனே அவர் எங்கே போயிட்டாரு, பிதாவோட ஐக்கியத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு தான் ஊழியம். முதல்ல போய் வேதத்தை திறந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காராம டிஎல்ஆஸ்பன் ஒரு மீட்டிங்கு போகணும். டிரைவர் வந்து இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. டிஎல்ஆஸ்பன் சொல்கிறாரு, நான் இன்னும் எனக்கு இந்த கூட்டத்துக்குரிய அபிஷேகம் வரலப்பா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறாரு. 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் எனக்கு அந்த அபிஷேகம் வரல, அபிஷேகம் வராமல் நான் எழும்ப முடியாதுங்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டத்தில் பேசணுன்னா அதுக்குரிய அபிஷேகத்தை பெறாமல் அவங்க என்ன செய்யலை, வரல. இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோட கூட்டத்தில் பங்கு பெறுறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு நீங்கள் மாறிங்கன்னா சும்மா ஏதோ அசால்ட் அப்படிங்க வந்துடக்கூடாது. நேற்றுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சு நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கி நான் போகிறேன், எனக்கு தேவையான வார்த்தை வரணும். நான் இந்த கூட்டத்துக்கு போனதுனால என் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும், என் ஊழியத்தில் ஒரு அசைவு உண்டாகணும், எனக்கு அதுக்கு தகுந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கன்னு நீங்கள் அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தில் இப்போ எனக்கு ஆண்டவர் என்னோட பேசுவார். நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என் வாயில் வார்த்தையை போட்டுருவார். அதோடு வந்து நான் நிற்கும்போது நீங்கள் அந்த அனாயிண்டிங்கோடு இருக்கும்போது நம்ம கனெக்ட் ஆக முடியும். ப்ளூடூத் எப்படி ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸ் கனெக்ட் ஆகுதோ, அந்த ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அப்படின்னா, இப்போ இந்த டேப் இருக்குது அப்படின்னா இதில் வந்து செல் இது கிடையாது, சிம்மு கிடையாது. என் கூட இருக்க தம்பி அவன் என் ஃபோனை அவன் கையில் வச்சுருக்கான் ஹாட்ஸ்பாட் போட்டு. அதில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டு தான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இடையில் அவன் டீ குடிக்க வெளியே போயிட்டு அங்கே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, என்னடா நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன்னு பார்க்க உள்ளே வந்தோடனே திரும்ப கனெக்ட் ஆகிட்டு. அப்போ நம்ம பிரசங்கியாரோடு எப்படி இருக்கணும், கனெக்டடாகவே இருக்கணும். அப்போ தான் பிரசங்கியார்கிட்டருந்து வார்த்தைகள் உங்களுக்கு வரும், இல்லைனா வராது. அதே மாதிரி தான் நம்ம ஜனங்கள், சபையில் இருக்கிற ஜனங்களும் நம்மளோட என்ன செய்யணும், கனெக்டடாக இருக்கணும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி எப்படி இருக்கணும். இன்னைக்கு காலையில் எனக்கு குதிரைவெளி அரிசியை பொங்கி எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சு நான் புறப்பட்ட உடனே வந்து நின்று பாஸ்டர்மா வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி காரில் ஏற்றி விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ளே இன்றைக்கி இந்த கூட்டம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஜீவன் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையிலே விசுவாசிகள்லாம் ஜெபம் பண்ணிட்டோம். இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபிக்கிற 1-2 பேர் அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. சபையில் இருக்கவங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னுடைய நபர், என்னோட இணைந்திருக்கிற நபர் வந்து நின்று எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பும்போது ஆவி தெளிவாக இருக்குல்ல. ஆமே, நம்ம பைக் எடுத்துக்கிட்டு இருப்போம், நான் காரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்போம், எங்கே போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அந்த மனைவி திரும்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன மூஞ்ச காட்டுவா? போகிறதுக்கு முன்னாடியே நாளைக்கு நாங்கள் போக வேண்டியிருக்குன்னு ஒரு வார்த்தையை போட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் ஒரு 8:30க்கு போகணுமா, சாப்பாடு எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிடு. அவள் கேட்பா, காலையில் டிஃபன் ரெடி பண்ணி நான் போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டேன். சரவண பவன் இருக்குல்ல, இல்லை போன்னு சொன்ன உடனே அங்கேயும் போன உட்காந்து இங்கே இருக்க வேண்டியதானே, அங்கேயும் போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல சொல்லிவிட்டேன், மனைவியை பக்குவப்படுத்தாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. முதல்ல நீங்கள் மனைவியை பக்குவப்படுத்துங்க, சபை தன்னால் வளரும். நீ சபை வளராமல் இருக்கிறதுக்கு பெண்களும் ஆண்களும் தான். சபையை வளர்க்குறதும் பெண்கள் தான், சபையை கெடுக்கிறதும் பெண்கள் தான். நீங்கள் பார்த்து மனசு வச்சிங்கன்னா சபை கெடுக்கடுன்னு வளர்ந்துடும். நீங்கள் மனசு வச்சு இந்த ஆள் இப்படி பண்ணுதாரு 2ல் 1 பார்த்துருவான்னு ஒரே ஒரு விசுவாசிக்கிட்ட பாஸ்ட்டு வர செய்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை.
ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி என்ன எஃப்எம் 007 போயிடும் ஒரே வார்த்தை. அவள் உடனே இன்னொருத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லா, பாஸ்ட் வர வர சரியில்லையா சொன்னாங்க. அவள் அதுக்குள்ளே 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். அந்த மூஞ்சிகள் தான் உங்கள் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னால் வந்து இருக்கு. எப்படி கேட்கும்? எப்படி எப்படி ஒரு சிஸ்டர் போய் ஜோம் பண்ண போயிருக்காங்க பாஸ்டர்ட்ட. அது ஜோம் பண்ணிட்டு பாஸ்டர் போயிட்டாரு. அதில் போய் பாஸ்டர் போய் ஜோம் பண்ணதான் அவர் ஒரு சரியில்லை அப்படின்னு அந்த பாஸ்டமாவே சொல்லியிருக்குது. இப்படி 4 பேரை சொல்லி விசுவாசி எல்லாம் போயிட்டாங்க சபை விட்டு. ஆமாம், எனக்கு நிறைய சபைகள் தெரியும் இந்த மாதிரி. நான் ஏன் இதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வேற எந்த யுக்திகளெல்லாம் நம்ம பேசினாலும் ஊழியம் வெற்றி அடையாது. வேதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய காரியங்களை எடுத்து உங்கள் ஊழி இந்த மெத்தடில் செய்யுங்க, அந்த மெத்தடில் செய்யுங்க அப்படின்னு நிறைய செமினார்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஊழியம் வளருதான்னா ஊழியம் வளரல. ஏன் வளரல? இங்கே உள்ளேயே சரியில்லைல்ல. இதை சீர்படுத்திட்டோன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உபவாசம் இருந்து கண்ணீர் வடித்து, போதகர் சரியில்லைன்னா போதகரமாக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, அல்லது போதகரமாக சரியில்லைன்னா போதகருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கண்ணீரோட ஜெபம் பண்ணி எடுத்து ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஊழியம் வந்து தன்னால் வளரும். நம்மளை பார்க்கும்போதே வந்துடுவாங்கங்க. அல்லேலூயா. அதாவது கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலே கூட்டம் சேர்ந்துடும். ஆனால் ரட்சிக்கப்படாது அந்த கூட்டம். நமக்கு தேவை எது? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தை வச்சு காணிக்கை மட்டும் வாங்கிட்டு மாரடிச்சா அந்த 160 மெகா சர்ச்சஸ் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி கிடக்கு. நான் சொல்கிறது வேறு எங்கேயும் இல்லை, யூடியூப்பில் இருக்குது. மெகா சர்ச் கொலாப்ஸ்னு போடுங்க, வந்துடும். 1 by 1 லேக் கூட்டு வரும், கால்வரி சேப்பல் வரும், அப்புறம் இது ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்தாங்களே ஹில் சாங்கு அது வரும். அப்படி ஒன்று ஒன்றா வரும். கென்னத் கோப்லேருந்து போன மாதத்தில் அவர் ப்ரைவேட் ஜெட்டில் தான் போவார் எங்கே போனாலும். அப்போது ஒரு நிருபர் கேட்டிருக்கார், நீங்கள் ஏன் மற்ற நார்மல் ஃப்ளைட்டில் ஏன் போகலை அப்படின்னா, அந்த பிசாசுகளோடு நான் போக விரும்பலைன்னு ஒரு வார்த்தையை விட்டு. அதாவது மற்றவங்கெல்லாம் யார்? பிசாசின் ஆவி. அவங்களோட நான் போக முடியாது. அட நீ அந்த ஃப்ளைட்டில் போய் அதில் பிசாசு பிடிச்ச ஒருத்தன் இருந்து அந்த இடத்துல ஆடி கீழே விழுந்து இயேசுவை நாமத்தில் விரட்டி விட்டேன்னா உனக்கு மேன்மைன்னா அதிகமெல்லாம் வருமா வராதா? அப்போ நான் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் தான் போவேன்னா இப்போ அங்கே சிக்கலாயிடுச்சு. அதாவது அனாயிண்டிங்கை விட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம வாயை நுழலும் தன் வாயால் கெடும். தேவையில்லாததை நம்ம தேவையில்லாததை பேசுகிறோம்னாலே நமக்குள்ளே இருக்கிற அனாயிண்டிங் போயிட்டுன்னு அர்த்தம். நமக்குள்ள அனாயிண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்நிய பாஷையும் பேசுவோம், கனியும் கொடுப்போம், சாந்தமாகவும் இருப்போம், நல்லா நம்ம நடந்துக்கிட்டு இருப்போம். கணவனும் மகிழ்ச்சி அடைவார், மனைவியும் மகிழ்ச்சி அடைவா, பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க. அதை விட அதிக சந்தோஷம் விசுவாசிகள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இதில் வந்து முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னா நம்ம இதுவே நம்முடைய ஊழியத்தை கீழே இழுக்கும். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், யாரும் ஜெபம் பண்ணாமல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசுநாதர் ஜெபித்தது போல் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்னை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தாவே இப்போ சாப்பிட போகிற இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, எல்லாரும் கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கும், நிறைய ஜெபம் பண்ணுதோம். ஆனால் அந்த ஜெபம் வந்து இயேசு பண்ணது போல் பிதாவோடு கனெக்ட் ஆகி இணைந்து அவர் ஜெபம் பண்ணது போல் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆமென். நான் வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் கூட பேசியிருக்க மாட்டேன். ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு டைமே 11 to 2 எல்லா இடத்துலையும். ஆரம்ப காலத்தில் எல்லாம் சுகர் இருக்குது, வயிறு பசிக்கு ஆன போனாங்க. எப்போ நீங்கள் ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் எப்போ முடிக்க சொல்ல 1 மணிக்கு முடிக்க சொன்னால் நான் முடிச்சிருந்தேன். ராமநாதபுரத்தில் 1 மணிக்கு முதல்ல 1 மணி நேரம் தான் கொடுத்து 1 மணி முடிங்க அப்படின்னாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். நாங்கள் அந்த 1 மணி ஆன உடனே அப்படி பார்த்தேன், போட்டோம் அப்படின்ட்டாங்க. 1:30 ஆச்சு, போட்டோம். அதுக்கு பிறகு 2 மணிக்கு தான் முடித்தோம். ஆவியானவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, மானஞ்சம் பேசுனா கேட்க ஜெயிக்காது. நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆவியை எப்போ வெளியே விடுறீங்களோ அப்போ வந்து எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரம் கூட்ட முடியாதா? திங்கக்கிழமை சங்கரங்கோயிலில் ஒரு 2 மணிக்கு முடித்தேன். ஒரு அம்மா எழும்பி சாட்சி சொல்லிவிட்டு, இந்த ஆவியில் இன்னும் கொஞ்சம் நேரம் நடத்தியிருக்க கூடாதா பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லா கூட்டம் மாதிரி இருக்குங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வராமல் இருந்தேன்,
சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னைக்கு ஆவியில் ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரங்க ஆவியில் நடத்தப்படுகிறது இல்லை. ஊழியக்காரங்க கூட அபிஷேகத்தில் என்ன செய்யறதில்ல சொல்லுங்க, எங்கேயாவது நிரம்புறாங்களா? இல்லை. ஏன்? அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டேங்கிறோம். ஆனால் நமக்கு நம்ம ஒருவர் இணைப்பது எது? பரிசுத்த ஆவியானவர். எனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அபிஷேகம் உள்ளவங்களோட அப்படியே இணைஞ்சிருவோம். இல்லைன்னா இணைய. அதே மாதிரி தான் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு தகப்பனை பார்த்தா எட்டிக்காய் மாதிரி இருக்கக்கூடாது. தகப்பனை பார்க்கும்போது ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஆனர் வரணும், ஒரு மரியாதை வரணும். போன வாரம் என் சர்ச்சில் கன்வென்ஷன் 5, 6, 7, 8 புதுக்கோட்டையிலேருந்து ஒரு எவஞ்சலிஸ்ட் பேசிகிட்டு இருக்கார். இதுக்கிடையில் எனக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அந்த டேட்டை புக் பண்ணிட்டேன். மார்த்தாண்டத்துலேருந்து சிதறாலுங்கிற கிருபாசன சபையிலேருந்து ஒரு 2 நாள் நீங்கள் 6, 7 வரணும் பாஸ்டர்னு நிர்பந்தப்படுத்தினாங்க. இப்போ எனக்கு கன்வென்ஷன் சொல்லி எப்படியாவது நீங்கள் ஒரு நாளாவது வாங்கன்னு சொல்லி கடைசியில் 6ஆம் தேதி ஒரு நாள் நாங்கள் போனேன். இங்கே கன்வென்ஷனை இவரை விட்டுட்டு பாசமாக நான் பார்த்துக்கிட்டேன், ராஜன் சொன்ன நாங்கள் 2 பேரும் ரெடி, நீங்கள் போங்க அப்படி. நான் போனேன். போய் அந்த கூட்டத்தில் காலையில் ஒரு செய்தி, நைட்டு ஒரு செய்தி, அந்த அவங்க அன்வல் கன்வென்ஷன் அதில் பேசிட்டு வந்தேன். அன்றைக்கு காலையில் நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராஜன் டெல்லியில் இருக்கான். இப்போ அவன் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னான். நீங்களும் மம்மியும் எங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை, பக்தியுள்ள வாழ்க்கை வாழுகிறதுனால நாங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைகள் சாபம் இல்லாமல் நல்லா இருக்கிறோம். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்படி இருக்கிறோம்? சாபம் இல்லாமல் சமாதானமாக இருக்கோன்னா எனக்கு தூக்கி வாரி போட்டு நான் சொன்னேன், நீங்கள்லாம் நல்ல ஊழியம் செய்து நல்ல குடும்பம் நடத்துறதுனால தான் இன்றைக்கி நான் பாசஸ் நடுவில் நிற்க முடியுது. இல்லைன்னா என்னால் நிற்க முடியாது. நீங்கள் தான்டா எனக்கு முக்கியம், ஊழியத்துக்கு முதுகெலும்பு நீங்கள் தான். நீங்கள் எல்லாருமே 3 பிள்ளைகளும் நல்லா இல்லைன்னா நான் இங்கே பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அப்போ நம்ம பிள்ளைகளை ஆவியில் ஆதரிக்கிறோம், பிள்ளைகள் நம்மளை ஆவியில் ஆதரிக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம ஊழியம் எடுபடும். நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அங்கே இருக்கிற ஜனங்களை தொடணும். ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம மறுரூபமாகி வரணும். அப்போ தான் நம்ம அந்த ஊழியத்தில் நம்ம கரெக்டாக போக முடியும். அதுக்கு தான் நம்ம தேவனுடனான அந்த தனிப்பட்ட உறவு இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர ஊழியம் செய்யுங்க. அப்போ முதல்ல தேவன், பிறகு தான் ஊழியம். முதல்ல யார்? தேவன். அவர் சமூகத்தில் போய் உட்காரணும், அவர் பாதத்தில் போய் உட்காரணும். நீங்கள் உட்கார்ந்து ஒன்றுமே கிடைக்காம கூட போகலாங்க, ஒரு செய்தி கிடைக்காம போகலாம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் போதுமான அளவுக்கு உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் பேசிடுவார். நம்ம மூலமாக கர்த்தர் பேசிடுவார், வந்தவங்க தேவையை சந்திச்சிருவார். ஆமென். அதாவது எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னென்னா, இந்த 16 கூட்டமும் எல்லாம் பாசஸ் மீட்டிங், உங்களை மாதிரி பாசஸ் மீட்டிங். அது எல்லாமே ஒரு அதாவது ஒரு 20லேருந்து ஒரு 35, ஒரே ஒரு இடத்துல மட்டும் 50-60 பேர் வருவாங்க. மற்ற எல்லாம் ஒரு 20-25 அப்படி சின்ன கூட்டம் தான். சின்ன கூட்டத்துக்கு தான் நம்ம நல்லா பேச முடியும். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சோன்னு வைங்களேன், 2 பேர் செல்லை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் எழுப்பி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டோமா எழும்பக்கூடாது. இந்த எல்லாருடைய கவனமும் ஒரே ஃபோக்கஸ் அந்த ஆவியானுடைய அனாயிண்டிக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு வார்த்தை கர்த்தர் கீழே போட மாட்டார், எல்லாமே இருதயங்களிலே அந்த வார்த்தை விடும். ஆமென். அந்த வார்த்தை பலன் கொடுக்கிறதாக இருக்கும். அப்போ முதல்ல தேவனா ஊழியமா அப்படின்னா சொல்லுங்க, எது? இப்போ ஜெயசேஷம் புரியுதா? இல்லை, தேவனா ஊழியமா? முதல்ல என்னது? தேவன் தான். அவர் பாதத்தில் போய் நான் உட்காராம நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். அவர் சமூகத்தில் போய் நான் கிடக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் தான் எது ஊழியம். இயேசு அப்படி தான். மார்க் 1:35, மத்தேயு 14:23, 19:13, 26:36, லூக்கா 5:16, மார்க் 1:35, மத்தேயு 14:23, 19:13, 26:36, 26:36, 39, லூக்கா 5:16, 6:12, 9:29,
22:32, யோவான் 17ஆம் அதிகாரம், எபிரெயர் 5:7. இதெல்லாம் வந்து இயேசு பெரும்பாலும் ஜெபித்த காரியங்களை சொல்லியிருக்கிறது. அவர் அதிகாலையில் எழுந்து போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். இரவு முழுவதும் பிதாவோடு போய் ஜெபம் பண்ணார். ஆமென். சில சமயங்களில் அவர் ஜெபிப்பதற்கு தனித்த இடங்களையும் அவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு நாம் பார்க்குறோம். தனித்திருக்கும்படி ஒரு இடத்திற்கு போனார் அப்படின்னு இருக்கு. ஸோ அவர் இப்போ மனிதனாக தேவனிடத்திலையும் தேவனுடைய தனித்த குமாரனாக அவரிடத்திலையும் 2 விதத்தில் அவர் ஜெபித்தார். மனுஷகுமாரனாகவும் ஜெபம் பண்ணினார், தேவகுமாரனாகவும் ஜெபம் பண்ணார். அதாவது அது யோவான் 17 நீங்கள் வாசிங்க, அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஏன்னா யோவான் 15:5 அவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிதா இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அது மாதிரி நான் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்ம நம்ம ஊழியம் எல்லாமே வந்து இது வந்து ப்ரொஃபஷன் கிடையாது, வேலை கிடையாது, இது தொழில் கிடையாது, இது எல்லாமே ஊழியம். ஸோ ஊழியம் நடக்கணும் அப்படின்னா யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும், இயேசு இருக்கணும். இப்போ இயேசு இல்லைன்னா ஊழியம் நடக்காது. அப்போ ஊழியத்துக்கு யார் வேணும்? அதனால தான் அவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னா அது ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது சபையில் வர்ற ஜனங்கள் உங்களிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று காண வேண்டும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்க, உங்களுடைய அரவணைப்பு, உங்களுடைய அன்பு, இது எல்லாமே வந்து எதை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அவ்வளவு நமக்கு சாந்தத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நாம் இருக்க வேண்டும். அப்போ ரொம்ப 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 முக்கியம் வந்து எது? ஜெபம். தேவனோடு உள்ள ஒரு ஜெபம். இப்போ நம்ம நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், அதில் வந்து ஒரு மனம் இல்லை. 72 மணி நேரம், 24 மணி நேரம், 36 மணி நேரம் ஜெபங்கள்லாம் நம்ம நடத்துகிறோம். அதில் நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கான்னு பார்த்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லைன்னா அந்த ஜெபம் கேட்கப்படவே கேட்கப்படாது. அப்போ ஜெபமும் இப்போ வந்து எப்படி மாறிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்களா, இனி சிலர் கிளம்பிடுவாங்க. கிளம்பி எல்லா இடத்துலையும் என்ன நடத்துவாங்க? இந்த ஜெபம். நல்லது, ஜெபிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனம் இல்லாமல் நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? அது வீண், நேரம் வீணடிச்சது தான், கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு நல்ல, அதான் நான் சொல்கிறேன்ல, கணவனும் மனைவியும், கணவன் நினைக்கிறத மனைவி சொல்லணும், மனைவி நினைக்கிறத கணவன் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கணும். இப்போ நானும் பாசமாக அப்படி ஒரே சேம் ஸ்பிரிட்டில் இருப்போம். நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருப்பேன், அவங்க கரெக்டாக அதை சொல்லுவாங்க. இல்லை நான் உன்னை சொல்லுவேன், இப்போ தான் நான் அதை நினச்சி முடித்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதுதான் அந்த ஆவியின் இணை. இந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல முரண்பாடே வராது. கணவன் சொல்கிறத அப்படியே ஆமோதிப்பாங்க. அப்படி ஆமோதிக்கலை, மனைவி கொஞ்சம் அதுக்கு முரண்படுறாங்க அப்படின்னா விட்டுறணும். ஒரு 2 நாளைக்கு அந்த மேட்ரை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, பேசாமல் விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் பேசுங்க, அந்த ஒரு மனம் வந்துடும். ஒன்று நம்ம சொன்னது தப்புனா நம்ம திருத்திக்கிடுவோம், அவங்க சொன்னது தப்புனா அவங்க திருத்திக்கிடுவாங்க. நான் சொல்கிறேன் நீ கேட்கல அப்படின்னு தெற்கையும் வடக்கையும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இவர் சொன்னதெல்லாம் நான் கேட்கணும், எங்கே எழுதியிருக்கு? சரி, நீங்கள் சொல்லுறது தேடி வருமா வராதா? நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 2 நாள் பொறுத்திருந்து கொடுக்க முடியாதுல்ல. எது? எங்கள் அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா கேட்காங்க அர்ஜென்ட்டுக்கு. அதை வந்து மனைவி கிட்ட காட்டிக்கிட்டுனா எங்கள் அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்க போகிறேன்னா ஆட்டிக்கிட்ட போய் கொடுக்க போறியா? என்னையா இது? அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு அது மனைவி கிட்ட போய் பேப்பர் எழுதி போட்டு பெர்மிஷன் வாங்கி கிராண்டட்னு வந்த பிறகு கொடுக்கணும். எங்கள் அம்மாவை வந்து எரிச்சல் படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உடனே பதில் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தேவையான ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது நான் தான் இதுக்கெல்லாம் பேசிக் என்ன தெரியுமா? மனைவியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் மனைவி எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அது உருவாக்குற வரைக்கும் அவங்கள வச்சு நம்மளை உருவாக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும். அவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ரொம்ப சாந்தத்தோடு இருப்போம். அப்போ அந்த மனைவிக்கு பார்க்க, நான் இவ்வளோ கோவப்படுத்துகிறேன், இவ்வளோ எரிச்சப்படுத்துகிறேன், இவர் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. நான் அடுத்த மாதம் வரும்போது ஷர்மா அப்படிங்கிறவருடைய லைஃப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஒரு இந்து பூஜாரியினுடைய மகன் ஒரு போதகருடைய மகளை மணக்க சொல்லி ஆண்டவர் சொல்லி
அந்த மனுஷனை எப்படி இந்த இந்த பெண்ணினுடைய சாந்தத்தினால எப்படி கடைசியில் ரட்சித்தாரு, இன்னைக்கு எவ்வளோ பெரிய சாட்சியாக இருக்காருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வந்து, அதாவது இந்த ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு விசுவாசி தான், ஆனால் அந்த விசுவாசியினுடைய தூண்டுதல்னால பாஸ்டரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து கர்த்தர் பேசுகிறாரு அந்த பாஸ்டர் மகன்கிட்ட, அவருடைய மகளை நீ திருமணம் முடிங்க. இது நடக்கிற கதையா? இவருக்கு என்ன செய்யனே தெரியல. சொல்கிறது யாரு? கர்த்தர். தட்டவும் முடியாது. அம்மா கிட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும்? கொலகார மவளை நீ முடித்து என் வீட்டுக்குள்ளே கொண்டு வர போறியான்னு தானே சொல்லுவாங்க. பாஸ்டர் மனைவியாக இருந்தாலும் பக்குவப்படலைன்னா இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது? என்னடா அம்மா, கர்த்தர் சொல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இது அது அகன்று போனால் அகன்று போகட்டும். அந்த அம்மா ஜெபம் பண்ணிவிட்டு, என்கிட்டையும் கர்த்தர் அப்படி தாண்டா சொல்கிறாரு, வேறு வழியே இல்லைடா, நீ முடிச்சிரு. இப்போ கொலகாரனுடைய மகா எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா? பொண்ணு கேட்டு போகும்போது அவன் உடஞ்சி மனம் திரும்பி அப்படியே அவன் பரிசுத்தவனாக மாறிட்டான். நெகட்டிவான செயல்களை விட பாசிட்டிவான செயல்களை செய்யும்போது ஒருவனுடைய உள்ளம் சுக்குநூறாக நொறுங்கிடும். ஆமே. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு புரியாது. மனைவி வந்து இன்னும் மாறாமல் இருக்கான்னா நம்ம இன்னும் நிறைய மாற வேண்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ மனைவியை வச்சு தான் தேய்ச்சி உருவாக்குவார். வேறு ஆளை வச்சு தேய்ச்சா நம்ம அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம். அதுக்கு தான் நம்மளை தேய்க்கிறதுக்கு மனைவியும், மனைவியை தேய்க்கிறதுக்கு யார்? நம்மளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். முதல்ல வந்து மனைவியை உருவாக்காமல் நீங்கள் ஊழியத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படவும் முடியாது, கர்த்தர் பயன்படுத்தவும் மாட்டார். உருவாக்குங்க. அதுக்கு நல்ல, நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், அதில் சிலர் கீழ்ப்படிந்து மனைவியை கொண்டு வந்து அந்த கூட்டங்களில் உட்கார வச்சு இப்போ அப்படியே அவங்க நல்லா உருவாகி சூப்பராகிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு பாஸ்டர் மனைவி, புருஷனுக்கும் மனைவிக்கும் மோதிக்கிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு, 2-3 வருஷம் இருக்குமா? ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரி வந்து முரண்பாடாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அழகாக அந்த சகோதரிக்கு பேசியிருப்பார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ புருஷனும் மனைவியுமா கூட்டத்துக்கு வராங்க. புருஷன் வந்து இப்போ முன்னால் ஆராதனை நடத்து, நீ போகிற கூட்டத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு இருந்தவர், இப்போ போன வாரம் அவர் தான் நின்று பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. இந்த சகோதரி பெட்டி பாம்பாக அடங்கிட்டு, இது இலக்கணம் பேசி வீரம் பேசி எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தா இப்போ அதை அப்படியே மாறிட்டு. வேறு நான் தனியாக கவுன்சிலிங் கேட்டாங்க. ஒரே ஒரு நாள் கவுன்சிலிங் கொடுத்தேன். ஃபஸ்ட் எஸ்எஸ் நம்பரில் கூப்பிட்டாங்க, நீங்களும் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சகோதரி அப்படியே இந்த மீட்டிங்கில் ஆவியானவரே பேசுவார். அதை தாண்டி நம்ம என்னத்தை பேசிட போகிறோம்? எந்த உள்ளம் உட்கார்ந்துருக்காங்க, அறுக்க வேண்டியதை அறுத்து, ஒட்ட வேண்டியதை ஒட்டி, தேய்க்க வேண்டியதை தேய்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ளங்களை அறிந்தவர். அவங்கள சேஞ்ச் பண்ணி மாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் வாயிலே அந்த வார்த்தைகளை போடுவார். இப்போ உங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் என்கிட்ட போடுவார். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு வருகிற நாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாம்சத்தில் செத்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு நல்ல ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு சகோதரியாய், ஒரு ஊழியக்காரனாக நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் அந்த கிட்டத்தட்ட 12 வருஷம் 14 வருஷம் ஒரே இடத்துக்கு போயிட்டே இருக்கேன். நான் இடையில கூட சில இடங்களில் ரொம்ப நாளாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் என்னை ரிலீவ் பண்ணுங்கள், நான் வேறு இடங்களுக்கு போகணும். ஐயா, இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு அலைன்மெண்ட்டுக்கே வந்திருக்கோம், ஒரு ஒழுங்குக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பழையபடிக்கு பழைய காரியத்துக்கு போயிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வாங்க. ஆமென். நான் ஒரு 20-25 பேருக்கு தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் செலவழித்து நான் போகிறேன். கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணுறேன். எதுக்காகன்னா இன்றைக்கி ஊழியக்காரங்கள் உருவாக்கிட்டால் இந்தியாவில் எழுப்புதல் வந்துடும். ஆமென். வெறும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எழுப்புதல் வராது. நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும்? மாற்றங்கள் வரணும். மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு தகுதாற் போல் என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை வருஷமா? 45 வருஷமாக மாறிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே எனக்கு நிறைய அனுபவங்கள், எக்ஸ்போஷர் எல்லாம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலே அந்த உணர்வை தந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கார். ஏன்னா நான் உருவாகாமல் உங்களை உருவாக்க முடியாது. நீங்கள் ஏன்னா இந்த கூட்டத்தில் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்குது. மற்ற கூட்டங்களை என்ன செய்ய முடியாது. பிரசங்க யார் பேசும்போது யாரும் பேச
நான் இப்போ அதுக்காகவே ஒரு மைக்கை உள்ள ஃப்ளோரில் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். தெளிவு தான் ரொம்ப முக்கியம். நான் செய்து கொண்டிருக்கிறது சரியா, இன்னொன்று சரியில்லைன்னா நான் எப்படி சரிப்படுத்தணும், இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? படித்துக்கொண்டே உருவாக்கப்பட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய ஊழியம் சூப்பராக மாறிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதல் தன்னால் வந்துடும். எல்லாரும் கூடி ஒன்றா ஜெபம் பண்ணி ஒரு எழுப்புதல் இது வரைக்கும் வரல. ஒரு ஆள் 2 பேர் 3 அப்படிப்பட்டவங்க கூடி ஜெபித்ததின் மூலம்தான் வெல்லிஷ் ரிவைவல், ஸ்காட்டிஷ் ரிவைவல், அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் இதெல்லாம் வந்தது. எப்படி? ஒரு ஆள் 2 பேர் 4 பேர் கூடி ஜெபம் பண்ணதுனால. மெதரிஸ்ட் சர்ச் வந்ததே ஜான் வெஸ்லியும் இன்னும் ஒரு 4 அவருடைய கிளாஸ்மேட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு சேர்ந்து டெய்லி 3 வருஷம் ஜெபம் பண்ணதனுடைய விளைவு தான் அந்த மெதரிஸ்ட் சர்ச் வந்துச்சு. அப்போ ஜெபத்துக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு பதிலை எதிர்பார்க்காதீங்க. எனக்கு இந்த ஊழியர்கள் நடுவில் போய் செய்கிற ஊழியத்துக்கு 1992 தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் என்னை வெளியே அனுப்புனது 2012. 20 வருஷம் காத்திருந்தேன். நான் கத்தட்ட கேட்டேன். எனக்கு அப்போ 58 வயசு. ஆண்டவரே, 58 வயசில் நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் என்னை இப்போ நீ போகணும்னு சொல்கிறீரே, என்னால் எப்படி பிரயாணம் பண்ண முடியும்? அதுக்குரிய கிருபையை தருவேன். ஆமென். இப்போ 14வது வருஷம் வாலிப பையனை மாதிரி ஓடுறதுக்கு கர்த்தர் சரீரத்தில் பலனையும் தந்திருக்காரு, தொண்டையில் சத்தத்தையும் தந்திருக்காரு, கிருபையும் தந்திருக்காரு, அபிஷேகத்தையும் தந்திருக்காரு. 14 வருஷம் கூடிக்கிட்டு இருக்க வழியே குறையலை. அவருடைய நேரத்தில் போனோம். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், நான் ரிட்டையர்ட் டைமில் என்னை அனுப்புனா எப்படி ஆண்டவரேன்னு கேட்கும்போது தான், உனக்கு அறிவு இருக்குது, அதே மாதிரி அபிஷேகம் இருக்குது, அதே மாதிரி அனுபவம் இருக்குது, ஆனால் வயசு இல்லை. இதுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? வயசு. 58 வயசுக்கு மேலே நீ போனால் தான் உன் வார்த்தை எடுபடும், இல்லைன்னா எடுபடாது. இப்போ இன்றைக்கி 73. ஆனால் எனக்கு 73ங்கிற அந்த ஃபீலிங்கே கிடையாது. நான் ஒரு 45 வயசு மாதிரி இருக்கேன். 40 வயசு தான். 40 வயசில் என்ன ஓட்டம் ஓட முடியுமோ அந்த ஓட்டத்தை ஓடுறது கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த அழைப்பு, அதுக்கேற்ற கிருபை, அதுக்கேற்ற பலன், அதுக்கேற்ற வசதி, அதுக்கடுத்த பணம், அதுக்கடுத்து நம்ம கூட பிரயாணம் பண்ண ஆட்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். சித்தம் இல்லை அப்படின்னா நம்ம வலியை கட்டிட்டு போய் செய்ய முடியாது. அவருடைய சித்தம் இருந்தால் தான் உங்களால் சாதிக்க முடியும். சித்தம் இல்லாத ஒன்றை போய் எடுத்துக்கிட்டு நான் சாதிக்கணும்னு நீங்கள் சாதிக்க முடியாது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க கடன் பட்டு இன்றைக்கி ஊழியமே செய்ய முடியாமல் பலர் போயிடுறாங்க. சிலர் ஊழியத்தையே விற்றுட்டு போயிடுறாங்க. சபையும் சேர்த்து விசுவாசியும் சேர்த்து வித்துடுறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லணுமா? மதுரையில் விற்கலையா ஒருத்தர்? அதாவது சபையில் 50-60 பேர் இருக்காங்க. அதில் குறைஞ்சது ஒரு 30-40 பேர் தசமாக கொடுப்பாங்க, இவ்வளோ வருமானம் வரும். எனக்கு அதையும் பார்த்து சேர்த்து விலை கொடுங்கன்ட்டார். கொடுத்தா வாங்கினாங்க அந்த சர்ச்சில் கொஞ்ச நாள் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த சபையை வித்தாச்சு அப்படின்ட்டு. கிருபையும் அபிஷேகம் போயிட்டு அப்படின்னா நம்மளால் அந்த ஃபீல்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. அதுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டே இருங்க. ஜெபத்தில் உட்காருங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரோடு பேசுங்க. வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க. வேதத்தில் எப்படி பேதுரு எப்படி நடந்தான், யாக்கோபு எப்படி நடந்தான், பவுல் எப்படி நடந்தான், இயேசு எப்படி நடந்தார், இதையே மாதிரியாக பார்ப்போம். அவர் எப்படி நடந்தார், இவர் எப்படி சர்ச்சு கட்டியிருக்காரு, இங்கே எப்படி கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி இதையே நம்ம போய் பார்த்துட்டு கூட்டம் வந்துடுங்க. நீங்கள் கூட்டத்தை விரும்புனீங்கன்னா கூட்டம் கூட்டிடலாம். 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுங்க, வந்து குவிஞ்சிடும். ஆனால் அந்த கூட்டம் ரசிக்கப்பட்ட குடும்பம். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அதில் கேள்வி கேட்டிருக்காரு, இந்த 10,000 20,000 50,000 எல்லாம் கூடினாங்களே, இப்போ அவங்க எங்கள் சபைக்கு வரலையே, எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால் எங்கேயும் போகலை. அவங்க எந்த சபைக்கும் போகலை. எங்கேயும் போகாமல் எங்கே இருக்காங்க? வீட்டில். பின்வாங்கி போகிறதுக்கு முன்னால் போய் இருந்தாலாம் பின்வாங்குவாங்க. அப்போ அவங்க பேசின அந்த பிரசங்கத்தை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்க பேசினது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேசலை, செழிப்பு சுவிசேஷத்தை பேசினாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், நாட் அ சால்வேஷன் காஸ்பல். நம்ம பேசுகிறது எதுவாக இருக்கணும்? 10 பேர் இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட நிற்பாங்க. 500 பேர் இருந்து ரட்சிக்கப்படாத ஜனம்னா உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. சீசர்களே இயேசுவை விட்டுட்டு ஓடலையா? போனாங்களா இல்லையா?
அப்போ ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பின் சுவிசேஷம் உள்ளே போய் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, பாவத்துக்கு மனம் திரும்பினாங்க, இப்பவும் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா உங்களை விட்டு அவங்க சபையை விட்டு போகவே மாட்டாங்க. இந்த ஆவிக்குரிய தகப்பன் தாய் அப்படிங்கிற பிடிப்பு வந்துடும். அப்போ தான் அந்த இணைப்பு நிற்கும். எல்லாம் இணைப்பு நிற்காது. நீங்கள் உங்கள் ஊழியத்தை அந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவங்கள நல்ல மணியாக மாற்றுங்க. களத்தில் போட்டு அந்த போர் அடித்து அதில் மணியை மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். மீதி எல்லாம் என்ன செஞ்சிடும்? காற்றுல போயிடும். அதே மாதிரி ஒரு காற்றடிக்கும் போது இந்த கொரோனா காற்றடிச்ச பாருங்கள், அதிலே நிறைய சபைகள் மூடப்பட்டுச்சு அமெரிக்காவிலெல்லாம். இவங்க பெரிய பெரிய ஜோயல் ஆஸ்டின் சர்ச்செல்லாம் 52,000 சீட்டு, பெரிய இடம், 52,000 பேர் வர்ற இடத்துல கார் நிறுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும்? கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு காஃபி குடிக்கணும்னா அந்த கெஃபிடீரியா எவ்வளோ பெருசாக இருக்கணும்? அவங்க புக் ஸ்டோர் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? இப்போ எல்லாம் சும்மா கிடக்கு. அதுக்கு வந்து கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு காணிக்க வர மாட்டாங்க. ஏன்னா பாச இருக்கிறது பெருசு, 1 கோடி 2 கோடி ரூபாயில் பெரிய வீட்டில் இருக்காரு. இப்போ ஜனங்கள் பார்க்காங்க, இப்போ நம்ம இங்கே தேஞ்சிக்கிட்டே போகிறோம், அவர் அங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பேசுகிற அந்த சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் போதகரையும் கட்டுப்படுத்தும், விசுவாசியும் கட்டுப்படுத்தும். விசுவாசியும் ஒரு லிமிட்டில் இருக்கும், ஊழியக்காரன் ஒரு லிமிட்டில் இருப்பான். ஏன்னா நம்ம பேருக்கும் புகழுக்கும் என்ன செய்யலை சொல்லுங்கள்? ஊழியம் செய்யலை. ரட்சிப்பை பிரகடனப்படுத்துகிறோம், ஜனங்களை பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், பரிசுத்தவான்களை உருவாக்குறோம். நம்முடைய மோட்டிவ் வந்து பணக்காரங்களை உருவாக்குறது இல்லை, பரிசுத்தவான்களை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ பாவத்தை கண்டித்து பிரசங்கம் பண்ணணுமா வேண்டாமா? அந்த சபைகளில் பாவத்தை கண்டித்து பேசவே இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நம்ம நல்ல வசதியாக வாழ்கிறத தான் கர்த்தர் விரும்புகிறாருன்னு இதை இந்த செழிப்பு சுவிசேஷத்தையே பேசி 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 அவங்க எல்லாரும் வந்தாங்க, கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் செழிப்பும் வரல, ஒன்றும் வரல. செழிப்பு வந்திருந்தால் சபையை விட்டு போக மாட்டாங்கல்ல. அப்போ செழிப்பு வரலன்னு என்ன செஞ்சிட்டாங்க? சபையை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் எதை விட்டு போக மாட்டாங்க? அப்படியே சபையை விட்டு போனால் கூட இன்னொரு சபைக்கு தான் போவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு சபை பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? வேற ஒரு சபைக்கு தான் போவாங்க. அவங்க மிஸ் ஆக மாட்டாங்க. பட் இந்த ஜனங்கள் எல்லாம் மிஸ் ஆகிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, எங்கேயுமே போகலை. அப்போ ரட்சிப்பை நீங்கள் பிரகடனப்படுத்துங்க. பரிசுத்த வாழ்வு தாங்க நமக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கையிலே பிரதானம் என்னது? பரிசுத்த வாழ்வு. பேச்சில் பரிசுத்தம், கோபத்திலையும் எரிச்சல்லையும் எரிஞ்செறிஞ்சு விழாதீங்க, மாற்றிக்கிடுங்க. எரிச்சலோட கோபத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா யாருக்கிட்டையோ பேசுகிறத ஒரு ஆள் கேட்டார்னா அந்த ஆள் இடறி போயிடுவார். அப்போ என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கி நிறைய போதகருடைய பிள்ளைகள் இடறி கிடக்கிறதுக்கு காரணம் யார்? போதகருடைய வார்த்தை. மனைவி கிட்ட பேசுகிற பேச்சை பிள்ளைகள் கேட்டுட்டு என்னம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க. போன மாதம் ஒரு ஒரு சபையில் பிள்ளைகள் ஆராதனைக்கு வரமாட்டேங்கிறாங்க. நாய் கூடுதேம்மா, நேரம் ஆகிட்டு வாங்கடா. எதுக்கு வர சொன்னீங்க? இவர் பிரசங்கத்தை கேட்கவா? அப்பா போதகர், அப்போ அப்பா தானே. அப்போ அப்பா பிரசங்கத்தை வந்து கேட்க சொல்லிங்களா? தகப்பன். இங்கிலீஷில் சொன்னால் ஃபாதர், இன்னும் சொன்னால் பாஸ்டர், தமிழில் சொன்னால் போதகர். அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா எனக்கு மனவேதனையாக இருக்குது. எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. இன்னைக்கு ஊழியர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்குள்ள பரிசுத்த வாழ்வு இருந்தால் தான் நம்ம ஜனங்களுக்குள்ள பரிசுத்த வாழ்வை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் போய் நின்று புல்பீட்டில் நிற்கும்போது அந்த அபிஷேகம் நிரம்பி வழியும். அவர் சங்கீதக்காரன் சொன்ன வசனம் நிறைவேறி, என் பாத்திரம் நிரம்பி வழி. உங்கள்கிட்டே நிரம்பலையே, வழியிலையே, நிரம்பினா தானே வழியும். அந்த மைக்கை கொடுங்க. ஏப்பா நேராச்சு. இல்லை, சிட்டியில் சிட்டி மினிஸ்ட்ரிக்கும் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? எங்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்தாங்க, தூதியங்குடியில் வந்து பொண்ணுக்கு வீட்டு போய் ஜோம் பண்ணியிருக்காங்க. உடனே இவங்க எங்கள் பொண்ணுக்காக ஜோம் பண்ணுங்க, குழந்தைக்கான் இருக்காங்க, நீங்கள் நேராக தூதியங்குடிக்கு வந்துடுங்க, நாங்கள் ஜோம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி வந்துருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கார் இருக்குது, இந்த காருக்கார்களே பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மினிஸ்ட்ரி எப்படின்னு தான் கேட்குறேன். அவங்க எப்படி
உங்ககிட்ட அந்த குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தீர்மானிச்சதுனால வெளியே தள்ளி விட்டார். இல்லை நானே ஜெபம் பண்ணேன். இல்லைப்பா சார் நீங்கள் சொல்லிச்சதான் இல்லை ஏன்னா நானா இல்லை, ஏன்னு கேட்டா ஆ எல்லா சபையிலையும் எல்லாரையும் கத்தர் வைக்க மாட்டார். வைக்க மாட்டார். ஏன்னா சபை அவருக்குள்ளது, உங்களுக்குள்ளதும் இல்லை, எனக்குள்ளதும் இல்லை. தோத்துறோம். சபைக்கு ரத்தம் சிந்தினது யாரு? இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சபையின் மேலே கருசனையாக இருப்பார். ஒரு ஆளால் அந்த சபை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பார். இல்லை உண்மைதான் சார். இந்த ஆளால் இந்த சபைக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் போல ஆண்டவர் அவங்கள தூக்கி வெளியே கொண்டு போயிடுவார். அது 35 வருஷம் என் சபையில் இருந்த ஒரு குடும்பத்தை அப்படியே டக்கர் ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 குடும்பத்தை கத்த தூக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, மன சஞ்சலப்பட்டேன். கத்தர் சொன்னார், நான் தான் செய்திருக்கேன், நீ ஏன் சஞ்சலப்படுது? ரைட், கத்தருக்கு சொல். ஃபஸ்ட் நான் சஞ்சலப்படலை. நான் ஜெபம் தான். நான் 12:30 ஆனோன்னா இப்படி வருவார் போவார். ஆனால் மனைவி மருமகளும் நல்லா இருப்பாங்க. அவங்க மேலே அபிஷேகம் இருக்குது. அது போகக்கூடாதுங்க, அங்கே போகக்கூடாங்க. இவர் தள்ளிகளி கொண்டு போயிட்டார். நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இருந்தால் ஒரு உறுப்பு கொஞ்ச நாளில் திரும்ப வருவாங்க பாஸ்டர், கொஞ்ச நாளில் வருவாங்க. அதாவது கூட்டத்தை பார்த்த உடனே சிலர் மவுந்துருவாங்க. அந்த கூட்டத்தோடு போய் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே போனால் எந்த மெகா சர்ச்சிலையும் தனியான ஒரு போதக பராமரிப்பு கிடைக்காது. நான்லாம் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு எங்கள் விசுவாசி யாராவது போனால் ஒரு பெரிய சர்ச்சுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நீ அங்கே போனீங்கன்னா காணாமல் போயிடுவேன், கொஞ்ச நாள் கழித்து நீ பின்வாங்கி போயிடுவேன். நீ ஒரு எங்கேயாவது ஒரு, அது நானே கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன், ஒரு 50 பேர் 60 பேர் 100 120 பேர் இருக்க இடத்துக்கு அனுப்புனா அந்த பாஸ்டர் இன்னும் ஒரு ஆத்மா வராதான்னு காத்துக்கிட்டு இருப்பார். அவர் தான் அடிக்கடி அவங்களுக்கு எதுவும் தேவைன்னா போய் வீட்டில் ஜெபம் பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பாரு. பாஸ்டரை சந்திக்க முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சந்திக்கவே முடியும். திரள் கூட்டம் இருக்கிற இடத்துல பாஸ்டரால் எப்படி சந்திக்க முடியும்? அதுக்கு ரீஜனல் பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் இப்போ திருச்சியில் அந்த சபை வந்து 4 துண்டாக என்ன செஞ்சுட்டு உடஞ்சி 4 சபையாக பிரிஞ்சு 4ம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னையில் அதே மாதிரி தான். அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு அது வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், வேதத்தில் அடையாளம் இருக்கலாம் 8:1. அதாவது சபைகள் பெருகணும், ஒரு சபையில் கூட்டம் கூடக்கூடாது. அதான் பைபிளுடைய சத்தியம். எதுக்கு? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பட் நான் அப்படி ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 300 பேரையே வச்சு மேய்க்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுதும். அவங்களுக்கு சரியான போதக பராமரிப்பு கொடுத்து அவங்க லைஃப்பில் இன் அண்ட் அவுட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி அவங்கள நடத்துறதுக்கே திணறிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? ஜோதிபாஸ் பார்த்தீங்களா, அந்த சபையில் அந்த அம்மாவுடைய தங்கச்சி வீட்டார் ஒரு பையன். அந்த பையனை முதல்ல ஏசியை கூப்பிட்டு போயிட்டான், வாலிபர் மீட்டிங் கூப்பிட்டு போய் குடும்பத்தையோடு கூப்பிட்டு போயிட்டான். விட்டுறணும் பாஸ்டர், சொல்கிறேன். இல்லை அது அவர் தின்னனூர், அவரும் நானும் கிளாஸ்மேட்டு தான். அப்படியா? ஆமாம். அதாவது சபையை விட்டு கத்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணுமே ஒழிய வேதனைப்படாதீங்க. இல்லை பாஸ், வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா கத்தர் சித்தம் இல்லாமல் ஒரு ஆளை உங்கள்கிட்ட இருந்து நவட்ட மாட்டார், அதே மாதிரி வெளியிலேருந்து கொண்டு வரவும் மாட்டார். கண்டிப்பாக பாஸ், போன மச்சான் திரும்பி வருவா. இப்போ என்னுடைய சர்ச்சுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தூதியங்கோட்டையிலேருந்து ஒரு அம்மா வந்து எங்கள் விசுவாசிகிட்ட கேட்டாங்க, ஒரு 10 குடும்பம் நாங்கள் போகிறோம், இங்கே வந்துருந்தோம் அப்படின்னு. ஏன் தெரியுமா? பேத்திக்கு அது என்னது சடங்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு பிரியாணி போட்டு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, யாருமே வரல. மருமகன் ரசிக்கப்படல. அவன் வந்து கேட்டான், நீங்கள் சர்ச்சுக்கு போகிற லட்சணம் இதானா, எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி ஒருத்தருமே வரலையே அப்படின்னு. சாயங்காலம் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் மட்டும் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ஆமாம், அப்படி தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்து அதுக்கு அடுத்த வீட்டில் தான் எங்கள் விசுவாசி, அவர் வீட்டில் அவர் மகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணோன்னா பாஸ்டம்மா 10-20 விசுவாசிகள் போய் பாட்டு பாடி அதெல்லாம் செய்து எடுத்து இதெல்லாம் செஞ்சதை பார்த்த உடனே நாங்கள் அங்கே வந்துருந்தோம். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், இந்த பக்கமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் பெறாத ஆத்மாவை நான் எப்படி வளர்க்குறது? இப்போ 100% இருக்குன்னா ஒரு 10 மிஞ்சி போனால் ஒரு 20% தத்தெடுத்த பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் 80% யார் இருக்கணும்? பெத்தெடுத்த பிள்ளைகள் இருக்கணும். அதாவது பிடிப்பில் அவங்க வருவாங்க, எடுப்பாங்க, நம்ம எடுத்துடலாம், இன்றைக்கி கூட்டம் வந்த மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த விசுவாசிக்கு நமக்கு எந்த பிடிப்பும் இருக்காது. அப்படியே தனியாக அப்படி வந்துட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. உங்கள் லாபம் நஷ்டம் ஊழி எதுலேயுமே பங்கெடுக்க மாட்டாங்க, சும்மா அப்படி வருவாங்க போவாங்க. நம்ம பெத்தெடுக்கிறது அப்படி இல்லை. ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன். இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம விசுவாசி வந்து சமையல் பண்ணி கொண்டு வந்து மேசையில் வச்சுட்டு போவாங்க, அந்த பிடிப்பு இருக்கும். இது நம்ம ஆவிக்குரிய அப்பா.
ஆவிக்குரிய அம்மா, அவங்களுக்கு நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பாச பிணைப்பு இருக்கும். அதோடு தான் நம்ம ஊழியம் செய்யணுமே ஒழிய சும்மா ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க ஒரு இல்லை பாஸ், நீங்கள் காலகட்டத்தில். கரெக்ட். அந்த பிடிப்பு இருக்குது நமக்கு, ம் விசுவாசிக்க நமக்கு ஒரு பிடிப்பு இருக்குது பாஸ். அந்த பிடிப்பு இல்லை அப்படின்னா கர்த்தரே அந்த பிடிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். பூ போல் விட்டுறணும். எங்கள் சபையிலேருந்து ஒருத்தர் போனார், திருப்பி அவர் சிக்கான உடனே நானும் பாசமாக பார்த்து ஜோம் பண்ணிட்டு தான் வந்தோம். நீங்கள் ஏன் போனீங்கன்னு கேட்கவும் இல்லை, எதுக்கு போனாங்கன்னு தெரியும். அதனால நான் அதை பற்றி ஒன்றுமே, எனக்கு தேவன் தெளிவுபடுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அதில் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட இருந்து போகிறவங்களையும் கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யார்? கர்த்தர். அவங்கள இன்னொரு சபையில் கொண்டு வச்சு பராமரிப்பார். ஆமாம், நம்ம மாறலல்ல, நம்ம இன்னும் மாம்சத்துலலாம் இருக்கோம். இல்லை பாஸ், ஒரு பொண்ணுக்கெல்லாம் எஸ்டேட்டில் போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஆக்சிடென்ட். பாஸ்டர், நீங்கள் ஒன்றா சொல்றீங்க. நான் ஒரு விசுவாசிக்கு ஹார்ட் அட்டாக்கில் யூரினே பிடிச்சி ஊற்றிருக்கேன். கூட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து யூரினை கூட பிடிச்சி ஊற்றிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அது நம்ம சேவை. அது நமக்கு நம்முடைய சேவை. அது நன்மை தான் பாஸ். நம்ம எனக்கு என்னமோ அது நன்மையாக தான் தெரியுது. ஆமாம், நன்மை தான். எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொண்டு வருவார். சரி, அதே இது இன்னொரு சபைக்கு கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா நல்லா இருங்க, எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு வாழ்த்துங்க. உங்களுக்கு அதுக்கு பதிலாக இன்னொரு ஆத்மாவை கர்த்தர் தருவார். இல்லை, அதெல்லாம் வாழ்த்துதேன். ஆமாம், அதெல்லாம் வாழ்த்துதேன். இன்னும் ஒன்று நான் சொல்றேன். அதாவது வேதம், ஜெபம், அப்போ வேத தியானம், பரிசுத்த வாழ்வு, உள்மன பரிசுத்தம். ஆழ்ந்த உள்ளத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம். அந்த உள்ள பரிசுத்தம் இருந்தால் தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமென். அது என்ன ஆபத்துனா, ஊழியம் அதிகமாகி தேவனோடு தனிப்பட்ட நேரம் செலவழிக்க முடியாமல் போகும்போது நம்முடைய ஊழியம் உலர்ந்து போன ட்ரை மினிஸ்ட்ரியாக மாறிடும். அபிஷேகம் இல்லாமல் போயிடும். நமக்கு ஊழியத்தில் என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும், ஆவியானுடைய அசைவு இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நாம் கரெக்டாக தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனுக்கு நம்ம நேரம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். அல்லேலூயா. மீதி உள்ள பாயிண்ட்டை நான் அடுத்த மாதத்தில் நான் சொல்கிறேன். குடும்பம் மற்றும் ஊழியத்தை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நான் பேசுகிறேன்.